எசன்ஸ் நான் உங்க மேயா பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். மை சிஇஓ சைக்கோ ஹஸ்பண்ட். ஸோ பயப்படாம பாருங்க. ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கும். எனிவேஸ் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம்டா. ஸோ ஜேகே பத்தி சொல்லிடுறான். ஜேகே குரூப்போட சிஇஓவா இருக்கான். ஸோ செம்ம பெரிய பணக்காரன் சவுத் கொரியாலே. ஸோ உங்களை பத்தி சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு ஜேர்னல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்லயே ரொம்ப செல்ல பொண்ணு. ஸோ உங்களுக்கு பெரிய ஃபேமிலி, தம்பி, அண்ணன், அப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ தாத்தா, பாட்டி எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி. ஸோ ஓகேடா, இதுவே போதும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். சீனி உங்கள் காலேஜ் தான். ஸோ இப்போ ப்ரொஃபஸர் மீட் பண்ணுறதுக்காக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுனா உங்ககிட்ட எதுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு? போச்சு போச்சு, போன வாட்டி நம்ம ஜேர்னல் பேப்பர் தப்பு பண்ணிட்டோம்ல, அதை கண்டுபிடிச்சிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா உங்ககிட்ட கேட்குறா. நீங்க பயந்துக்கிட்டே, இல்லையே எனக்கு எதுவும் தெரியல, ஐயோ இது வர லாஸ்ட் செம் வர நம்ம எதனா சொதப்பி வச்சிருந்தோம், மார்க்ல கை வச்சிருவாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜான் மட்டும் கேஷுவலா இருக்கான். ஏய் என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா ஒன்றும் இல்லைன்னு அசல்ட்டா சொல்றான். இல்லை உன்னால தான்டா, இன்டர்வியூக்கு போகாமலே எல்லாமே நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம், அது கண்டுபிடிச்சிட்டாரு போல. ஏய் அந்த ஆள் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான், அந்த அளவுக்கு அவன் புத்திசாலி கிடையாது. நீ சும்மா இரு ஜான், பாரு ஒன்னால தான் எங்கள் இன்டர்னல்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க ப்ரொஃபஸர் அப்படி வந்து பார்க்குறாரு. நீங்கள் எல்லாம் பேசினதை கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி அவர் சும்மா தான் உங்களை கூப்பிட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டோன்னே வந்துட்டு அப்படின்னு போச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே டேர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர்னா உள்ள வாங்க கேபின்குள்ள. சார் உள்ள வாங்கண்ணா அப்படின்றாரு. அப்புறம் நீங்கள் 3 பேருமே போய் எப்படி நிற்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜோயா தான். சார் அது எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நான் உங்களை சும்மா தான் கூப்பிட்டு விட்டேன். ரிப்போர்ட் அழகாக சப்மிட் பண்ணியிருந்தீங்களே, கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டேன். அண்ணா நீங்கள் 3 பேருமே அந்த சாரை இன்டர்வியூ பண்ண நீங்கள் போல தானே? அது சார் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் அவருக்கு ஒர்க் நிறையா இருக்கனால இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். ஸோ நீங்கள் ஜேகே குரூப்பில் போய் ஜேகே சார் இன்டர்வியூ பண்ணல அதானே? அப்போ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்களே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதானே? அதானே பார்த்தேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் இவ்வளோ ஓப்பன் டைப்பாக அவரோட விஷயத்தை பற்றி சொல்லுவாரான்ட்டு. அப்பயே யோசிச்சிருக்கணும். மயன் நீ கூட வா. சொல்லு, நீ கூட இப்படி பண்ணுவியா? இல்லை சார், ஜான் கிட்ட சொன்னேன், ஆனால் ஜான் தான் அதெல்லாம் நடக்காது, அவ்வளோ பெரிய சிஇஓவில் நம்மக்கிட்ட இன்டர்வியூ கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டான் சார். அதனால தான் சார் நாங்களும். என்ன நீங்களும்? எனக்கு தெரியாது. வித்தின் 1 வீக் அவரை இன்டர்வியூ பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க, ஓகேவா? சார் சொல்லியாச்சு, அவ்வளோதான், முடிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லை உங்கள் 3 பேரோட இன்டர்னல்ஸ் போயிடும். இது தெரியும் தானே? இந்த லாஸ்ட் டைமில் உங்களை மார்க் வச்சு தான் உங்களுக்கு பெரிய ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். ஸோ இன்டர்னல்ஸ் மட்டும் போயிடுச்சு, ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி விட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் 3 பேருமே அப்படியே வந்து வெளியே நிற்கிறீங்க. இப்போ ஜான் பார்க்குறான். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதா மண்ணா கட்டி எல்லாம் ஒன்றால தான்டா. ஏய் என்னடி, உங்களை காப்பாற்றி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணா, என்ன பண்ணி வச்சிருக்கா? இப்போ பாரு மொத்தமாக மாட்டிக்கிட்டோம், இப்போ எப்படி போய் இன்டர்வியூ பண்ணுறது? அப்போ ஜான் அப்படியே யோசிக்கிறான். சரி விடு, ஸ்டூடெண்ட்டு சொன்னால் தானே இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்றான், பேசாமல் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லிடலாமா? உனக்கு தெரியும் தானே என் அண்ணா கேபிசியில் ஒர்க் பண்ணுறான்ட்டு. ஏய் ஃப்ராடு, இங்கே பாரு சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்துட்டு ஆமாம்மா உங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணுறாதானே, பேசாமல் உங்கள் அண்ணன் மூலமாக போயிடலாமா? அதுதான் பெட்ரு. ஃபஸ்ட்டே அண்ணன்ட்ட கேட்கலாம் தான் நினச்சேன், ஈகோ ப்ராப்ளமாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் கேட்குறான், அதுவும் என் ஒயனுக்காக தான் கேட்குறான். டே ஃப்ளோட் பண்ணுறது நிறுத்துடா, எனக்கு இது தப்பாக படுது, வேணாம். வயன் உனக்கு என்ன பிரச்சனை வயன்? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஜான் நீ கேளுடா என்ன? சரி ஓகே வயன், உனக்கு ஓகேவா? நீ இல்லை நம்ம மாட்டிக்க போகிறோம். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம், என் அண்ணன்கிட்ட சொல்லி உங்க நம்ம 3 பேருக்கு ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் நாளைக்கு காலைல 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம 3 பேருமே அங்கே போயிடலாம். என்ன ஜான் பேசிட்டு இருக்கா? ஜான் இதெல்லாம் வேணாம், தப்பாயிடும். என்ன தப்பாயிடும்? வித்தின் 1 வீக்கில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்கிறான், எப்படி பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டான். இதுவே நம்ம ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்னு சொன்னால் பயந்துட்டு கொடுப்பான், சரியா? என்ன ஜான் எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுவன், நான் தான் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். இந்த பக்கம் ஜோயாவும் தான்.
ஏ வயன் புரிஞ்சுக்கோடி, உனக்கு தெரியும் தானா, எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல எங்க அப்பா பேசி எனக்கு கொன்றுவான்டி. ப்ளீஸ் வயன். சரி ஓகே. ஜான் பார்த்து பண்ணுடா. எதுவும் கவலைப்படாதீங்க, 2 பேரும் வீடு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஸோ இதே சாடு இப்போ நம்ம ஜேகே பார்க்கலாம். ஜேகே இப்போ ஆஃபீஸில் உட்காந்து அவனோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ கரெக்டாக வரல போல் மெயிலுக்கு. ஸோ அவன் பிஏ கூப்பிட்டு விடுறான். இப்போ அவங்க பிஏ வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே கேஷுவலா, உங்கள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா? சார், உன் ஒர்க்கெல்லாம் நீ கரெக்டாக பண்ணுறியா? கரெக்டாக தான் சார் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஏன் ஜே குரூப்போட ஃபைல் எனக்கு வரல? நான் உன்னை மெயில் பண்ண சொன்னதானே? சார் நான் மறந்துட்டேன் சார். ஓ மறந்துட்டியா? லிப்ஸ்டிக் போட மறக்கிறியா? பர்ஃப்யூம் அடிக்க மறக்கிறியா? இல்லை கொல்ல தின்றியே அதை மறக்கிறியா? அதை எப்படி இப்படி மறப்ப? இல்லை சார், மெயில் பண்ணணும் தான் சார் நினச்சேன். பட் என்ன பட்? எனக்கு தான் பிடிக்காது தெரியும்ல. ஒர்க் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னும் 10 மினிட்ஸில் அந்த ஃபைல் எனக்கு மெயில் ஆகணும். அப்படி மட்டும் வரல உனக்கு 1 மந்த் சேலரி கட்டு. சாரி சார், ஐம் சாரி சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. வெளியே போ. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பார்த்துக்கோ, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சின்னதாக ஒரு ஃபைல் அனுப்புறதுக்காக தான் இப்படி இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு சரியான சைக்கோவாக இருக்கான். ஒரு மெயில் பண்ணால் என்னவா, ஃபைல் அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இப்படி திட்டுறான். லிப்ஸ்டிக் போட மறந்துட்டியா, பெர்ஃப்யூம் எடுக்க மறந்துட்டியான்ட்டு. எனக்கு பேசாமல் இந்த வேலையை விட்டு போயிடலான்னு போல தோணுது. சனியை முடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு போறா. சரி கோவர்க்கர்ஸ்லாம், நீ எதுவும் வருத்தப்படாத, என்ன வருத்தப்படாத, எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கு சுத்தமாக இங்கே ஒர்க் பண்ணவே பிடிக்கல. பேசாமல் நான் லாங் லீவ் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதுக்கப்புறம் அதுக்கும் சைக்கோ மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அப்புறம் உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணி விட்டுருவான். அது வேற இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே அப்படியே ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படி தான் ஜேகே ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் நடந்துப்பான். ரொம்ப மோசமாகவே இருப்பான். ஸோ யாரையும் மதிக்க மாட்டான். ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, சில டைம் காரணமே இல்லாமல் ஃபயர் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் ஜங்குக்கோட கேரக்டர். ஸோ ஜங்குக்கை பொறுத்த வரையும் அவனுக்குன்னு யாரும் கிடையாது. அவனோட அப்பா அம்மா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இறந்துருப்பாங்க. ஸோ ஜேகே சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி தான் வளர்ந்துருப்பான். ஸோ ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவப்படுவான். தென் அந்த கோவம் எப்படி இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். சில கட்டத்தில் அந்த மனுஷனை கொல்றது அளவுக்கு அவன் கோவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜேகேக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். சரி வாங்கடா அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நீங்கண்ணா வீட்டுக்கு வரீங்க. ஸோ வந்தோடனே உங்கள் அக்காண்ணா, என்ன வயன் ப்ரொஃபஸர் பாராட்டிட்டாரா உன்ன? அக்கா நீ வேறக்கா. ஏங்க்கா? ஏண்டி என்னாச்சு? ஓகா ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிட்டாரு, நாங்கள் ஃபேக் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணுன்ட்டு. ஜான்கிட்ட அப்போவே சொன்னேங்க்கா வேணான்ட்டு. எங்கே என் பேச்சு கேட்டான். சரி விடு, இப்போ என்னாச்சு? ஜேகே குரூப்போட சிஓவை மறுபடியும் இன்டர்வியூ பண்ண சொல்கிறாங்க. நானும் அப்புறம் ஜோயாவும் ஜானும் நாளைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போகிறோம். எப்படி போவீங்க? அதான் அவன் ஸ்டூடெண்ட்க்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. ஆமாங்க்கா, பட் ஜானோட அண்ணன் கேபிசியில் ஒர்க் பண்ணுறாருல. ஆமாம். மயன் மாட்டினா அவ்வளோதான், தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. எனக்கு சொல்கிறா? மாட்டினா அப்படிதான். நீங்கள் பண்ணுறது ஃபோர்ஜரி தானே? ஸோ நானே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜேகே குரூப்போட சிஓ ரொம்ப மோசமானவனா. அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸே அவனை பற்றி தப்பாக தான் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக நடந்துப்பானா. என்னக்கு சொல்கிறீங்க? பயமாக இருக்கு. நீங்கள் மட்டும் போய் சொன்னது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது, உங்கள் 3 பேரையும் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியாது அப்படின்னு உங்க அக்கா பயமுத்துறாங்க. இந்த பக்கம் உங்கள் அண்ணன் வந்துட்டு, சும்மாரு, இப்போ எதுக்கு அவளை பயமுத்திட்டு இருக்கா? வயன் பண்ணு, எப்படி கண்டுபிடிக்க மாட்டான். எப்படி எத்தனை கொஷின்ஸ் கேட்க போறீங்க இன்டர்வியூவில்? ஒரு 10 கொஷின்ஸ் தான். சரி ஓகே, சீக்கிரமாக கேட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துருங்கண்ணா. சரிண்ணா. அக்கா சொல்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை அனுப்பி விடுறான். ஸோ நீங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறீங்க. கடவுளே, நாளைக்கு எடுக்கிற இன்டர்வியூவில் இந்த சார் கண்டே பிடிக்கக்கூடாது, நாங்கள் 3 பேருமே ஃபேக் ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு
ப்ளீஸ் கடவுளே! நீங்க தான் காப்பாத்தி விடணும்." அப்படின்னு நீங்க ஒரு மாரி ப்ரே பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படிதான் அன்னைக்கான டே போயிருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்ப நீங்களும், ஜான், அதுக்கப்புறம் ஜோயா 3 பேருமே இப்ப ஜேகே குரூப்போட என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நின்னுட்டுருக்கீங்க. ஸோ "ஜோயாண்ணா, உள்ள போலாமா?" அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். "உள்ள போலாம். வெயிட் அ மினிட்" அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐடி கார்டு எடுக்குறான். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ்க்கான ஐடி கார்டு. "ஆ, இந்தா புடி." அ ஜான், என்னடா ஃபோட்டோ இவ்ளோ கேவலமா இருக்கு? ஏய், கிடைச்சதே இது அதிசயம்டி. இவ்ளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சதே. இத விட்டு ஃபோட்டோ கேவலமா இருக்கா? ஏன்டி போட போறதே 1/2 மணி நேரம் தான்டி. அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில தான் போட போறோம். இங்க பாரு, இத யூஸ் பண்ணிட்டு வேற எதுனா பண்ணிட்டு திரியாத. என்ன? அப்புறம் என் அண்ணன் வேல போயிடும். ஏய், நான் ஏன்டா அப்படி பண்ண போறான்? இந்தா ஒயன் நீயே வச்சுக்கோ. ம். அ ஜான், மாட்டிக்க மாட்டோம்ல? அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். நீ எதுவும் வொரி பண்ணாத. என் அண்ணன் ஃபேக்கா தான் சொல்லியிருக்கான். ஒரு 3 இன்டர்வியூஸ் நாங்க அனுப்பி விடுறோம். சார இன்டர்வியூ பண்றதுக்காக. பார்த்துக்கலாம் வா. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க 3 பேருமே உள்ள போறாங்க. ஸோ ரிசப்ஷனிஸ்ட் பார்த்துட்டு, "ஆ, யார் நீங்க 3 பேரும்?" "ஆ, அது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்க. ஆனா ஜான் மட்டும், நாங்க கேபிசிலேருந்து வந்திருக்கோம். ஸோ ஜேகே சார இன்டர்வியூ பண்றதுக்காக." "சார இன்டர்வியூவா? வேணா பாருங்க. எனக்கு ஷெட்யூல்ல இருக்கும்." அப்படின்னு சொல்றப்ப ரிசப்ஷனிஸ்ட் பார்க்குறாங்க. ஆமாமா. 10 மணிக்கு இருக்கு. ஸோ நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மணி 9:30 தான் ஆகுது. சார் வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே அந்த வெயிட்டிங் ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜான் வந்துட்டு, "ஒயன், கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டல்ல?" "ஆ ரெடி பண்ணிட்டேன்." "இங்க பாரு, 10 கொஷினுக்கு மேல வேற எதுவும் கேட்காதேன்னா, சரியா?" "ம் சரி ஓகே." "ஜோயா, நீ கரெக்ட்டா ரெக்கார்ட் பண்ணிடுறேனா அவர் பேசுறதெல்லாம்? அப்புறம் ஜான், நீ அப்படியே வீடியோ எடுத்துரு." "ம் சரி, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க 3 பேருமே பேசி வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படிதான் கொஞ்ச நேரம் டைம் போயிட்டுருக்கு. அப்போ ஜான்னா, "இவ்வளோ பெரிய ஆஃபீஸா இருக்கு. ஒரு டீ, காஃபி கூட குடுக்க மாட்டேன்றானுங்க. சரியான கஞ்ச பையனா இருப்பான் போல அவன்." "டேய் ஜான், சும்மா இருடா." "அப்புறம் என்ன? இங்க பாரு, எப்படி இருக்கு பாரு. இங்கேருந்து பார்த்தா சியோலோட வியூவே தெரியுது. செம்மையா இருக்குல்ல?" "ம், நல்லா தான் இருக்கு. பேசாம இங்க ஜாயின் பண்ணிடலாமா?" வேற, இது ஐடி கம்பெனி மாரி இருக்குது. நம்ம படிச்சதா ஜேர்னலு. அத நெனச்சாலும் கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பதம்பிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். தென் இப்ப ஜேகே வரப்போறான்னு சொல்லிட்டு ஸோ ஆஃபீஸ்ல எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அவன் வரான்னு தெரிஞ்சோனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்காங்க பவ் பண்ணியே. ஸோ ஜேகே அப்படியே உள்ள பிளாக் கேட்ஸோட என்ட்ரு ஆறான். ஸோ பிளாக் கேட்ஸ் 2 பேருமே கன் வச்சிருக்காங்க. ஸோ ஜான்னா பார்க்குறான். என்னடா இவன் இவ்வளோ மாசா வரான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட், அப்புறம் ஒரு பிளாக் கூலர், கையில ரோலெக்ஸ் வாட்ச், அப்படியே கழுத்துல ஒரு கோல்டு செயின் அப்படியே மினுமினுக்குது. ஸோ ஜேகே நடந்து வர ஸ்டைல் அவ்வளோ அழகா இருக்கு. அவன் ஹேரை அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்டைலாக நடந்து போகிறான். சோயானா மொத்தமாக ஃப்ளாட் ஆயிட்டா. நீங்களும் அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே போப் பண்ண மாதிரியே இருக்காங்க. யாருமே ஜேகேவை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஸோ நீங்கள் 3 பேர் மட்டும்தான் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உள்ள போகிற வரையும் போப் பண்ணவங்க எந்திரிக்க கூட இல்லை. அப்படியே தான் பார்த்துட்டே இருக்காங்க. இதே சைடு ஜேகே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இப்போ அவங்கவுங்க ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்களா? சோயா, என்னடி இது? இவ்வளோ ஃபோர்ஸ்டாக நடந்து போகிறான். எல்லாருமே அவனுக்கு தலை குனிஞ்ச மாதிரி இருக்காங்க. ஆமாம், ஜேகே குரூப்போட சிஓ ஆச்சு. உனக்கே தெரியும் தானா? சவுத் கொரியாவில் நம்பர் 1 பணக்காரன், வேர்ல்டு வைடில் 6வது பணக்காரன். இருக்காத திமிரு. அதனால தான் தான் கீழே வேலை பார்க்குறவங்க தலை குனிஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் இப்படி பண்ணுறது தப்பு தானே? ஏய் வயன், சும்மா இரு. இங்கே வந்து பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கா. நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. இந்த பக்கம்னா ஜான் வந்துட்டு, பா, அவன் தான் இவனை மாதிரி தான் வாழணும். என்ன வாழ்க்கைல்ல? ஏய் சும்மா இருடா. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்க தான் எல்லாமே என்ஜாய் பண்ணுறானுங்க. நம்மளால தான் எங்கே முடியுது அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான் வெக்ஸ் ஆகிட்டு. ஸோ ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்ச நேரம் போகுது. ஸோ இப்போ அந்த பிஏ வராங்க. ஸோ அவங்க 3 பேருமே பார்த்துட்டு, ஜோயா, வயன் அண்ட் ஜான், எங்கள் 3 பேர் தானே? ஆமாம் மேம். சரி, சாரோட ப்ரைவேட் ரூமில் வெயிட் பண்ணுங்க. சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ 3 பேருமே ஜேகேவோட ப்ரைவேட் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ ஜேகே மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் கொடுப்பான். அது பார்க்கவே அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது.
அதோட தீம் எப்படி இருக்குன்னா, இந்த கிரே அண்ட் ஒயிட் தீம் தான். ஸோ மோஸ்ட்லி ஜேகேவோட ஆஃபீஸே கிரே கலர்ல தான் இருக்கு. ஸோ நீங்கலாம் பார்க்குறீங்க. ஸோ இவரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? கிரே அண்ட் ஒயிட் சூப்பரா இருக்குல்ல? ம். நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கு பார்க்குறப்ப எனக்கு 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே தான் ஞாபகம் வருது. ஒரு வேளை ஜேகே அப்படி இருப்பானோ? வாய மூடுறி. ஏன் அப்படி பேசுறா? இல்ல இல்ல. எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு அவ அப்படியே கலாய்ச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா ஜான் அங்க சும்மா இல்ல. அங்க இருக்க எல்லா திங்ஸும் நோண்டி பார்த்துட்டு இருக்கான். ஏய் ஜான் வந்து உட்கார்றா. கேமராலாம் இருக்குடா. அப்படின்னு நீங்க கத்துறீங்க. ஐய் வயன் இருடி. இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்ல. எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்குடி. எல்லாமே இம்போர்ட்டடா இருக்கு பாரா. இங்க பாரா. இது ஸ்காட்லாந்துல இருந்து வந்திருக்கு. அப்புறம் இது சரக்கு. ஐயோ இது செம்ம விலை அதிகம்டி. இதெல்லாம் வச்சிருக்கான்டி. பா ஒரு பெக் அடிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஊத்தி குடிக்க பாக்குறான். ஸோ அப்போ போய் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவரோட திங்ஸை யார் தொட்டாலும் சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஜான் வந்துட்டு சாரி மேம் சொல்லிட்டு அப்படின்னு உட்காரான். ஸோ ஏன்னா திங்க பிரசிங்க வேலையெல்லாம் இங்க பார்க்காத என்ன அமைதியா இருடா. சரி சரி அப்படின்னு அவனும் அமைதியாக உட்காந்துடலாம். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கண்ணா என்னடி வரான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்த பாடல. அவர் என்ன சும்மா சாதாரண ஆளா என்ன? ஜேகே குரூப்போட சிஇஓ. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் வெயிட் பண்ணோம்? அவர் என்ன பெரிய கடவுளா என்ன? அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் ½ ஆகுது. இன்ன வரையும் ஜேகே வரவே இல்லை. உங்களுக்குன்னா செம்ம போர் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து நீங்க ஜாலியாக பேசிட்டே இருக்கீங்க. இப்போ உங்க பிஏ அப்படியே உள்ள வராங்க. சார் வராருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. நீங்கன்னா பயந்துட்டு எந்திரிக்கிறீங்க 3 பேருமே. ஸோ நீங்க அப்படியே தலை குனியாம அப்படியே நிக்கிறத பார்த்தோன்னே பிஏ தலை குனிங்கன்றாங்க. ஏன் குனியணும் அப்படின்னு ஜான் கேட்குறான். சாருக்கு தான் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கிறவங்களும் சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு தலை குனிங்க. அவரா சொல்றப்ப மட்டும் தான் நீங்க தலை நிமிரணும். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜானுக்கு இருக்கு. ஸோ 3 பேருமே அப்படியே பவ் பண்ண மாதிரி நிக்கிறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உள்ள என்ட்ராராம். ஸோ டோர் எல்லாம் க்ளோஸ்டாக ஆயிடுது. ஸோ இப்போ ஜேகே அப்படியே அவங்க 3 பேர் முன்னாடி நிற்கிறான். குட் மார்னிங் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் 3 பேருமே அப்படியே ஜேகே பார்த்துட்டு குட் மார்னிங் சார். சீட்டில் உட்காருங்க. எனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணுமோ கேட்டுருங்க. அப்போ நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க. ஜேகே ஃபேஸை பார்த்து ஜேகே உங்களை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டான். பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க. ஓகே சார், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும் சார். 10 கொஷின்ஸ் தான். நான் கொஷின்ஸ் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஜேகே சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார் உங்களுக்கு ஓகேவா? ஓகே கேட்கலாம் அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறான். ஸோ இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு சார் நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கா? ஸோ நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லாத்துலேயும் ஜேகே குரூப்போட எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் தான் உங்கள் லைஃபா? யா டெஃபினெட்லி பிஸ்னஸ் மட்டும் தான் எனக்கு எல்லாமே. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு. ஸோ என்னை பொறுத்தவரை பிஸ்னஸ் தான் எல்லாம். பிஸ்னஸில் நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸில். ஸோ நான் எதை தொட்டாலும் அது சக்ஸஸ் மட்டும்தான். ஓகே சார். அப்புறம் சார் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா எப்பமா லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. பாட்டி இருக்காங்க, பட் உடம்பு சரியில்லாமல் வேறு ஊரில் இருக்காங்க. அவ்வளோதான் என் ஃபேமிலி. ஓகே சார். அப்புறம் அவங்களோட ஃபுல் நேம் ஜியான் ஜாங்குக். பட் எல்லாருமே ஏன் உங்களை ஜேகேன்றாங்க? ஜியான் ஜாங்குக் இந்த நேம் நீங்கள் தான் இப்போ எனக்கு சொல்லி ஞாபகப்படுத்துறீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஜேகேன்னு கூப்பிட்டு எனக்கு என் பேர் மறந்துருச்சு. இந்த ஜேகேன்றது இந்த பேரை கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஸோ இது எனக்கு ரொம்ப எமோஷ்னல். இந்த நேமை நான் எனக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதனால தான். ஓகே சார். அப்புறம் சார் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம்
நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரையும் எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். காசு ஒருத்தன் கீழே வேலை பார்க்குறத விட நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அம்மா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். என்னோட மைண்ட் எப்போவுமே அப்படி தான் யோசிக்கும். ஸோ எங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ மோட்டிவேட்டாக பேசினதுக்கு. ஓகே. தென் சார், உங்களுக்கு அது கேளுங்க. இல்லை சார், உங்களுக்கு கோவம் அதிகமாக வருமா? ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நிறைய கோவப்படுவீங்களா. அப்புறம் ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நிறைய கோவப்படுவீங்களா அப்படின்னு நீங்கள் சைக்கோன்னு சொல்லாமல் எப்படி சொல்லிடுறீங்க? ஆமாம், எனக்கு கோவம் அதிகமாக வரும். கொடுத்த வேலையை கரெக்ட் டைமில் முடிக்கலனா எனக்கு அதிகமான கோவம் வரும். தென் என்னை சுற்றி இருக்கிற இடம் எப்போவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் மற்றவங்க எல்லாமே செய்யணும்னு நினைப்பேன். அதுதான், அதை செய்யாமல் போனால் எனக்கு அதிகமாக கோவம் வரும். மற்றபடி நான் ஒரு குட் பர்சன் தான். ஓகே சார். தென் ஃபைனல் கொஷின் சார். இது உங்கள் பர்சனல் கொஷின் தான். உங்களுக்கு பிடிச்ச ஆன்சர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார். யா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜிகே கேட்குறான். ஸோ இப்போ நீங்கண்ணா சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே அப்படி அந்த பன்னி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ பியோலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் சிரிக்கலாம் செய்வானான்ட்டு தான். ஏன்னா இந்த அளவுக்கு அவன் யார்கிட்ட சிரிச்சு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணதே இல்லை. உங்ககிட்ட தான் பண்ணிட்டு இருக்கான். பட் இது உங்கள் 3 பேருக்கு தெரியாதுல்ல. யா இருக்கு. அவங்க எங்கே இருக்காங்க? என்ன லவ் பண்ணிருக்கீங்களா? இருக்காங்க. இன்னும் லவ் சொல்லலை. எப்படி சொல்லிடுவேன்? சொல்லிடுவேன் சீக்கிரமா. கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி மைண்ட் வந்திருக்கு இப்போ தான். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் தேங்க்ஸ். ஸோ இன்டர்வியூ ஓவரா? ஓவர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ ஹம்பிளாக கைண்டாக நான் கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் அழகாக ஆன்சர் பண்ணதுக்கு. ஆனால் தேங்க்ஸ் சொல்கிறேன். இவ்வளோ பர்ஃபெக்டான கொஷின் கேட்டிருக்கல, அதுக்கு தான். மிஸ் வயன் கரெக்ட்? யா சார், வயன். அப்புறம் இது என்னோடய ஃப்ரெண்ட் ஜான், அப்புறம் என் ஜோயா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் அழகாக ஆன்சர் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுகிறான். ஜோயா கிட்ட அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். யா ஓகே, எனக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறீங்களா? மீட்டிங் முடிச்சுட்டு 4 பேர் ஒன்றா லஞ்ச் சாப்பிட்லாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. என்னடா அது லஞ்செல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானா ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப் பண்ணிக்கிறான். டேடி விட்றா, என்னடா? பரவாயில்லடி, சுதப்பாம எல்லா கொஷின்ஸும் கேட்டுட்டடி. நான் என்ன பண்ணுறது? அவர் அழகாக பொறுமையாக ஆன்சர் பண்ணாரு. எனக்கும் பொறுமையாக கொஷின் கேட்க தோணுச்சு. அதான் ரொம்ப ஹம்பிளாக இருக்கார்ல. ஆனால் எல்லாரும் ஏன்டி இவரை போய் சைக்கோன்றாங்க தெரியலையே. ஒரு வேளை இவருக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு போல. சும்மா ரெடி இல்லவாயன். அவர் ஆன்சர் சொல்றப்பெல்லாம் அவர் உன் கண்ணை மட்டும் தான் பார்த்து பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? நான் அதை நோட் பண்ணிட்டு தான் இருந்தா. சும்மா ரெடி தேவலாம் பேசிட்டு இருக்கு. அப்ப ஜான் வந்துட்டு வயன் அவ போய் சொல்றான். அப்பெல்லாம் கிடையாது, அந்த ஆளை பார்த்தா மண்டக்காரங்க மாதிரி தான் தெரியுறான். பாரு, என்ன மாதிரி நல்லவன உனக்கு எங்க வயன் கிடைப்பான்? டே ஜான், நீ இன்னும் விடலையா? விடமாட்டேன் வயன். நீ கடைசி வரையும் எனக்கு ஓகே சொல்ற வரையும் பின்னாடி சுத்திட்டு தான் இருக்க போறேன். ஏன் பின்னாடி சுத்திட்டு ஜோயா பின்னாடி சுத்தணும்ல? அவன் உனக்கு 1 side லவ் பண்ணிருக்கா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்றீங்க. இந்த பக்கம் ஜோயா, ஐய பையன் வாய மூடு, இவ எனக்கா? கடவுளே கடவுளே, ஏன் ஐடல் டைப் பண்ணா இவன் மூஞ்ச என்ன ஒழுங்கா ஷேவ் கூட பண்ண மாட்டான். இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? ஆமா, இந்த மாடவன் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் பாரு. போடி, உலகத்துல பொண்ணே இல்லாம போனா கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க நான் சரி அமைதியா இருங்க, வாங்க போலாம். அதான் சார் வெயிட் பண்ண சொன்னார்ல, வெயிட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே ஜேகே சொன்ன அந்த இடத்துக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ மேலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு. ஜேகே மட்டும் அங்கதான் சாப்பிடுவான் வந்து போல. ஸோ முக்கியமான கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் கூட்டு வருவான் போல. ஸோ நீங்க 3 பேருமே அங்கதான் இருக்கீங்க.
ஸோ அங்கேருந்து பார்த்தா சிட்டியோட மொத்த வியூவும் தெரியுது. வாய் நீங்க பாருங்க பாரு, நம் சைட் வருது வருது. டேய் வந்து உட்கார, ஏன்டா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏய் இது எப்படி இருக்கு பாரு, சொர்க்கம் மாதிரி இருக்குடி. இந்த வியூவில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் செம்மையா இருக்குல்ல, அப்படியே ஏதோ ஃபேண்டசி மூவி பார்க்குற மாதிரியே இருக்கு. என்ன ரசனடா அந்த அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஜோன் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சே, நான் மட்டும் பொண்ணா இருந்தா கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில எவன் விடுவான்? என்ன வாழ்க்கை அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டே வந்து உட்கார்றான். இந்த பக்கம் செய்ய வந்துட்டு, ஏன் பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் ஆய மூடு, நான் அவனை அப்படி கிடையாது, யாருக்கு தெரியும் அப்படின்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் சோயாவும் மறுபடியும் ஜாவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டேடி அமைதியா இருங்களேன், வந்து மானத்தை வாங்காதீங்க, 2 பேரை பார்த்தாலும் சண்டை போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேருமே அப்படியே ஃபன்னா பேசிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகே அவனோட மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஞாபகம் தான். நீங்க கேட்ட கொஷின்ஸ், நீங்க பேசிருப்ப உங்க லிப்ஸ், அந்த 2 லிப்ஸும் டச் ஆனது, அப்புறம் நீங்க வியர் பண்ணிருக்க அந்த ட்ரெஸ், நீங்க ஒரு அழகான ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க, செம்ம கியூட்டா இருந்திருப்பீங்க. அதை ஜேகே அப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அங்கே இருக்க கிளைண்ட் வந்துட்டு, சார் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதுமா? ஸோ இந்த கம்பெனியில் நம்ம ப்ராஃபிட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் சார். யா ஓகே சார், அதுக்காக நீங்கள் ஃப்ரான்ஸ் போகிற மாதிரி இருக்கும் வித்தின் 2 months. டெஃபினெட்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி சைலண்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி மீட்டிங் டைம்லலாம் அவன் வயலண்ட்டாக தான் இருப்பான். ஆனால் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறது யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஒரு வேளை பெருசாக கோவப்பட போகிறாரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பயந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் அப்படி தான் மீட்டிங் ஓவர் ஆகுது. இப்போ ஜேகே அப்படியே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். பேவும் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவங்க 3 பேர் எங்கே இருக்காங்க? சார் நீங்கள் சொன்ன இடத்துல தான் சார் வெயிட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, மத்தியானத்துக்கு அப்புறம் எனக்கு தான் மீட்டிங் இருக்கா? இருக்கு சார், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடு. ஆனால் சார் கேன்சல் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிடுறா. ஆஃப்டர் இப்போ ஜேகே அப்படியே வந்து லெஃப்டில் ஏறுறான். ஸோ பாடி கார்ட்ஸ் வராங்க, ஸ்டாப் பண்ணுறான். நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவங்களும் அங்கேயே நின்றுறாங்க. இப்போ ஜேகே மட்டும்தான் அந்த ஃப்ளோருக்கு வரான். ஸோ நீங்கள் 3 பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு, சார் நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். என்ன இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சார், உங்களோட டேஸ்ட் ரொம்பவே அழகாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்லாமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறோம். நீங்கள் 3 பேருமே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேலாம் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே அந்த மெனு கார்டு எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். ஆர்டர் பண்ணுங்கள். சார் ஆர்டர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சேர்த்து நீங்களே ஆர்டர் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் ஃபுட் டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் ஃபுட் டேஸ்டியா? நான் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜான் வந்துட்டு வைன் எல்லாம் காஸ்ட்லியான டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுடி. சும்மா வரடா. ப்ளீஸ் டி, எல்லாமே நல்ல வெரைட்டியாக இருக்குடி. ப்ளீஸ் டி. சரி இருன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே நான் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அது ஜோயா நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் ஜான் கண்டுக்கவே இல்லை. நீ இதை ஆர்டர் பண்ணுறீ, இதை ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜான் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது ஜேகேக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. அவன் ஒரு மாதிரி கோபத்தில் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஆனால் ஜோயா இப்போ அதை கண்டிருக்க மாட்டா. ஸோ ஃபைனலி நீங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த மெனு கார்டை வைக்கிறீங்க. சார் உங்களுக்கு? இல்லை நானும் இது ஃபுட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் சார் பரவாயில்ல, ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ 3 பேருமே அப்படியே இருக்கீங்க அமைதியாக, எதுவுமே பேசாமல். ஜேகே அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன 3 பேரும் நான் வரதுக்கு முன்னாடி அப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிட்டீங்க? இல்லை சார் அது அப்படி நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்க. பேசுங்க வரேன், நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப அழகாக இருந்தீங்க அப்படின்னு ஜேகே ஓப்பனாகவே சொல்லிட்டான். இது நீங்கள் 2 பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. சரி நீங்கள் 3 பேருமே என்ன மனசில் பட்டதை சொன்னேன், அழகாக தான் இருந்தீங்க. எனக்கு போய் சொல்ல தான் தெரியாது. தென் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். அதான் சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க.
அப்படின்னு ஜேகே ஓப்பனாகவே சொல்லிடுறான். ஆனால் உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் சோயானா, ஐயா நான் சொன்னதானே அவருக்கு மேலே கண்ணடி, சும்மா இருடி, ஏதோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அதுக்காக லவ்னு சொல்ல முடியுமா? இல்லைவா ஐயன், எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கும் மேலே கண்ணு தான். ஆறேன் ஒன்னே வச்சு கண்ணு வாங்கவா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆறேன் இன்னும் கொஞ்ச நாள் உன்னை பொண்ணு கேட்ட வீட்டுக்கு வந்துடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜான் வந்துட்டு, பையன் அவனுக்கு கண்ணே இல்லடி, ஒன்ன போய் அழகா இருக்கான்னு சொல்கிறான் பாரு. ஜான் சும்மா இருடா அப்படின்னு நீங்கள் அவனை திட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகேக்கு எது சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அப்புறம் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ எல்லாமே ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு, சாப்பிடுங்க வன். இல்லை எனக்கு ஹாட்டாக சாப்பிட முடியாது, அப்படி சாப்பிட்டா எனக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படியா, நான் வேணா கூல் பண்ண சொல்வா ஐட்டம்ஸ் எல்லாமே? இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அது எப்படி? வெயிட்டர் இங்கே வாங்க, மேம்கோட ஐட்டம்லாம் கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் மட்டும் கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜேகேண்ணா அது உங்களுக்கு அவனே சர்வ் பண்ணுறான். சார் எதுக்கு? பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 3 பேருமே ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ ஜான் உங்கள் பிளேட்டில் இருக்க சிக்கன் பீஸ் எடுக்கிறது. ஸோ எடுத்து சாப்பிட்றதுலாம் ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் எதுவும் பேசிக்கல. ஸோ அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். தென் இப்போ 3 பேருமே அங்கேருந்து கிளம்புற டைம் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி லன்ச் கொடுத்ததுக்கு. உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அழகான இன்டர்வியூ, என் லைஃப்பில் எப்பயும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் சார். சரி சார், நாங்கள் 3 பேர் கிளம்புறோம். நான் வேணா என் காரில் ட்ராப் பண்ண சொல்லவா? இல்லை சார், ஜான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நாங்கள் 3 பேருமே அதிலே போயிடுவோம். ஓகே. வயன் வெயிட் a minute. கேன் யூ கிவ் யுவர் நம்பர்? எனக்கு ஒரு நம்பர் வேணும், கொடுப்பியா? அது ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணாம் அப்படியே சொல்கிறப்பா. சுயா வந்துட்டு உங்கள் நம்பரை சொல்லிடுறா. நீங்கண்ணா சுயா இரு சார், இதான் அவளோட நம்பர், நீங்கள் எப்போ வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆனால் வீட்டில் இருக்கும்போது டெக்ஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மேடமால பேச முடியாது, வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேவா சார்? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜான் வந்து சுயா மொண்டையிலே அடிக்கிறான். ஷேண்டி முன்ன பொண்ணு எதுக்கு பாயோட நம்பரை கொடுக்குற? டேய் நீ ஏன்டா கோவப்படுற? என்னமோ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. அது எப்படி கொடுக்கலாம்? இங்கே பாரு என் பையன், நீ பேசாமல் நம்பரை மாற்றிடு. டேய் சும்மா இருடா, அதெல்லாம் அவர் மறந்துருப்பாரு, கண்டிப்பாக அந்த அவள் சொன்ன வேகத்துக்கு ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. இந்த பக்கம்னா ஜேகேனா அந்த நம்பர் கரெக்டாக சொல்கிறான். அந்த பொண்ணு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பான். ஆனால் ஜேகேனா 9567843210. செம்ம நம்பராக இருக்கே. நம்ம நம்பர் அவங்களோட நம்பர் கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. இட்ஸ் பர்ஃபெக்ட் ஐ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே அவன் மனசுக்குள்ளே பேசிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் அன்றைக்கான டே போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ யார்? ஹலோ நான் தான். நான் தானா? ஜேகே பேசுகிறேன். ஜேகே சார், நீ எங்கே இருக்கா? காலேஜ் முடிஞ்சு வந்துட்டுருக்கா. வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரியா? யார் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு தான். உன் வீட்டோட வெளியே தான் நின்றுட்டுருக்கேன். வந்தேன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். புரியலை. நான் உன பொண்ணு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜேகே இந்த மாதிரி சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் சார் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஜேகே கட் பண்ணிட்டான். ஸோ இப்போ நீங்கண்ணா என்ன பண்ணிட்டுருக்காரு என்ன கேட்டா? ஐயன் இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? நல்லவர் தான், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே. சரி ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்து ஜேகே உங்கள் பிள்ளை நினைச்சிட்டு, என்ன என்னது தேடிட்டு இருக்கியா? ஆமாம். எங்கே இருந்தீங்க? உன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். சரிவா உள்ள போகலாம்.
என்ன? அ அது என்ன? அது வந்துடா? புரியல. அம் உனக்கு என்ன பிடிக்கலையா? அ அது சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லு. இப்பவே நான் இங்கேருந்து போயிடுறேன். ஆ அது அது ஜேகே ஜேகே. ரொம்ப அழகா இருக்கு. நீ இந்த பேர் சொல்றப்ப. சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அ அ நம்ம பழகாம பழகிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு. ஏன்னா, எனக்கு எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு தோணுது. நான் இருக்கிற வீட்ல ரொம்ப தனிமையா இருக்கு. என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டா உங்க அம்மா, அப்பா கிட்ட கேட்டே பண்ணிடலாம்னு நெனச்சேன். என்ன பண்ணிடலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். வா உள்ள போலாம். ரொம்ப யோசிக்காத. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அப்படியே உங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறான். ஸோ உங்க அக்கா தான் டோர் ஓப்பன் பண்றா. ஐயா நீ ஏன்டி இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மணி 7 ஆயிருக்கும் போல. யார் இது? அ அக்கா. ஆ வணக்கம். நான் ஜேகே குரூப்போட சிஇஓ ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே அவனா அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வச்சுட்டு இருப்பா. பிகாஸ் ஜேகேவோட கம்பெனியில் தான் ஜாப் இது பண்ணலான் இருந்திருப்பா. சார் நீங்களா? நீங்கள் எப்படி என் வீட்டுக்கு? ஒரு வேளை என் ரிசீவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என் வீட்டுக்கே வந்துட்டீங்களா? ஆ புரியல. அக்கா அக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதே பக்கம் உங்கள் அம்மா உள்ள சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ அவங்க வந்துட்டு யாரடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஐயன் யார் இது? அது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்கிறீங்க. அவங்கண்ணா ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கு. ஸோ ஜெக்கே வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பேசாமல் நான் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா. ஜேகே வந்துட்டு இப்படி சொல்கிறான். அப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டு இல்லை சார் உள்ளே வாங்க அப்படின்னு உங்கள் அண்ணனும் கூப்பிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜேகே அப்படியே அந்த சோஃபாவில் வந்து உட்காடுறான். ஸோ எல்லாருமே அப்படி தான் ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி குறுகுறுன்னு. எனிதிங் ப்ராப்ளம்? நத்திங் நத்திங் அப்படின்ட்டு உங்கள் அக்கா சொல்கிறா. இது பக்கம் உங்கள் தம்பினா பையன் என்னடி இது? இவர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? பார்க்க செம்ம அழகாக இருக்காரு. எனக்கு ஒரு ஹேண்ட்ஸம் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் தம்பிங்க மாதிரி ரசித்து சிரிச்சிட்டு இருக்கான். டே சும்மா இருடா அப்படின்னு தான் இருக்கு. மா அப்பா எங்க? அப்பா மேலே இருக்காருடி. இரு நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பாவை கூப்பிட்டுருக்க உங்கள் அம்மா போயிடுறாங்க. இந்த பக்கம் உங்கள் அண்ணன் என்ன பேசுறதே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி உங்கள் அக்காவும் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருப்பால அதை அப்படியே மறைச்சிடறா. ஏன்னா ஜேகே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. தென் இந்த பக்கம் நீங்கண்ணா ஜேகே எதனா சாப்பிட்றீங்களா? இல்லை வான் எதுவும் வேணாம். ஆமாம் ஏன் வீட்டில் எல்லாருமே நான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க? இல்லை யாராலையும் நம்ப முடியல நீங்கள் என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் நான் ரொம்ப அறிந்தவாள். அதான் அப்படி பார்க்குறாங்க. அப்படியா? சரி ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களா கல்யாணத்துக்கு? தெரியலையே, அப்பாட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஆனால் ஜேகே மனசுக்குள்ள யாரா ஃபோர்ஸ் பண்ணா என்ன? நீ தான் என் ஒய்ஃப் ஆக போகிறவ. இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ உங்கள் அப்பா அப்படி மாடிலேருந்து கீழே இறங்கி வராரு. ஸோ ஜேகே எந்திரிச்சிட்டு பவ் பண்ணிட்டு ஜேகே பவ் பண்ணிட்டு ஹலோ சார். உட்காருங்க தம்பி. மேலே வந்து என் பொண்டாட்டி என்னென்னமோ சொல்கிறா. எனக்கு எதுவும் புரியல தம்பி. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை சார். உங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அதுவும் இங்கே இல்லை, எங்கள் தாத்தா கூட ஊரில் இருக்காங்க. ஸோ எனக்கு வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை சார். அதான் ஸ்ட்ரெயிட்டாக பொண்ணுக்கிட்டே வந்துட்டேன். லவ் பண்ணுறது, சுற்றுறது, டேட்டிங் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு பொண்ணை பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். எனக்கு இத்தனை நாள் வரை யார் மேலேயும் அப்படி வந்ததில்லை. ஆனால் உங்கள் பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஆனால் தம்பி அவள் சின்ன பொண்ணாக இருக்கா. அவளுக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு சமைக்க கூட தெரியாது. ரொம்ப
ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். ஆ, அதுவும் இல்லாம வீட்டு வேலை கூட எதுவும் தெரியாது. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவ என்னோட ராணியாக போறவ. அவ ஒன்றும் எனக்கு மெய்ட் கிடையாது. ஸோ அவ அங்கே என் கூட வாழ்ந்தா மட்டும் போதும். அவளை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். அ, இல்ல தம்பி. ஆனா கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாதே என் பொண்ணுக்கு. சார், உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன். நீங்க எப்படி அவளை பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட அதிகமா நான் அவளை பார்த்துப்பேன். நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க சார். உங்க பொண்ணு சந்தோஷமாவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்றான். இந்த பக்கம் உங்க அம்மாவுக்கும் ஜெகே பேசுறது பிடிச்சி போச்சு. அதே மாதிரி உங்க அண்ணனுக்கும் தான், உங்க அக்காவுக்கும் தான். ஆனா உங்க அப்பா முறை யோசிக்கிறாரு. பிகாஸ் ஒரு பெரிய பணக்காரன் திடீர்னு வந்து பொண்ணை கேட்டா எந்த அப்பா வந்து யோசிக்க தானே செய்வாங்க. இந்த பக்கம் ஆனா தம்பி இல்ல. என்ன சார் பயப்படுறீங்களா? உங்க பொண்ணை எதனா பண்ணிடுவேன்ட்டு? இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு என் தேவதை. அவளை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க நம்பி உங்க பொண்ணை கொடுக்கலாம். யோசிச்சு பதில் சொல்லுங்க சார். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ வர்றதுக்கு முன்னாடி நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் கொடுக்குறான். அதை பார்த்தா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஸோ உங்க அம்மாவுக்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், அது லேடிஸ்க்கானது, செம்ம காஸ்ட்லி. அது கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs இருக்கும். அதே மாதிரி உங்க அக்காவுக்கு ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு ட்ரெஸ் இம்போர்ட் பண்ணியிருப்பேன், ஒரு கோட் மாதிரி அது. அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய ஐஃபோன். ஸோ எல்லாமே லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கு. அப்புறம் உங்க தம்பிக்கு வந்துட்டு ஒரு டேபு. அப்புறம் உங்க தாத்தா பாட்டிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஸோ ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலியை பற்றி மொத்தமாக விசாரிச்சுட்டு தான் அவன் எல்லாமே வாங்கியிருப்பான் போல. நீங்கள் தெய்வம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜெயிக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் நினைக்க வேணாம், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற லஞ்சன்ட்டு. இது என் குடும்பத்துக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்டது, அவ்வளோதான். இனிமேலேருந்து நம்ம ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே உங்கள் பதில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறான். இது பக்கம் உங்கள் அம்மா வந்துட்டு ஐயன் போ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. நீங்கண்ணா அம்மா அப்பா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் என்னங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஜேகே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னா, என்னங்க ரொம்ப தேங்க்ஸ். என் ஃபேமிலியில் இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் எதுவும் வரி பண்ணாதீங்க. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக நம்ம 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிப்போம். என்ன உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஓகே. பத்திரமா வீட்டுக்கு போங்க. அப்புறம் மறக்காம நைட்டு சாப்பிட்ருங்க, சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் நீங்கள் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்லேருந்து நான் உங்கள் கூட இருப்பேன், சரிங்களாங்க? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை டீன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அப்படியே ஷையாடி சிரிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஜேகே அப்புறம் ஜேகே உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வந்துட்டு அப்படியே உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டு லவ் யூ ஒன். லவ் யூ டூ. என்னங்க? இல்லை ஜேகே ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஸோ இப்போ அகைன் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்கள் அண்ணனை உங்கள் அப்பாவை திட்டுறாரு. ஏன்பா அப்படி யோசிக்கிறீங்க? நம்மளா தேடினா கூட வயனுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டார். நல்ல முடிவு தான்ப்பா, அவரும் நல்லவர் தான்ப்பா. சொல்லுங்க, அவரே பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சவர் நல்லவராக தான்ப்பா இருப்பார். டே இது என்ன வியாபாரமா என்ன? கத்திரிக்காய் முருங்காய் வியாபாரமா என்ன? பொண்ணுடா, பார்த்து தான் கொடுக்க முடியும். நாலு பின்னா வாழ்க்கை எதுனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? என் பொண்ணு தான் கஷ்டப்படுவா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவரை பார்த்தா என்ன சைக்கோ மாதிரியா தெரியுது? எவ்வளோ தெளிவா எவ்வளோ மரியாதையா பணிவா பேசுறாரு. இங்க பாருங்க, நம்ம பொண்ணு நல்லா தான் இருப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ புருஷன் மட்டும்தான். என்னடி இப்படி பேசுறா? ஆமா, உங்க அம்மாவே என்ன எப்படி டார்ச்சர் பண்றாங்க இத்தனை வருஷம் வரையும். என் பொண்ணுக்குலாம் அந்த மாமியார் தொழிலாம் இருக்காதுங்க. அவ நிம்மதியா இருப்பா. ஏய், அதுக்காக யாருமே இல்லாத வீட்லயா கட்டி கொடுக்க சொல்ற? இங்க பாருடி, வீட்டில் 4 பேர் இருக்கணும். அப்பதான் புருஷன்கிட்ட சொல்ல முடியாதுல, அவங்க கிட்ட சொல்ல முடியும். என்னதான் சொல்ல முடியுமோ. இங்க பாருங்க, எனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்கு. நம்ம பேசாம வயனுக்கு கட்டி வச்சிடலாம், அதான் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்பா. இந்த பக்கம் உங்க அப்பா முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க உங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா என்னம்மா
இங்கே பாரு வயன், யார் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசில் போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்குப்பா. ஏன்னா ஆமாம்ப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர் என்னை ரொம்பவே காதலிக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்தையும் அவருக்கு பிடிச்சிருக்கு போலப்பா. ஏன்னா அவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? நம்ம குடும்பமா ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு தான்ப்பா சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம குடும்பத்தையும் அவரோட குடும்பமாக தான்ப்பா பார்க்குறாரு. நம்ம ஃபேமிலியும் அவரோட ஃபேமிலியாக தான்ப்பா பார்க்குறாரு. இந்த மாதிரி பர்சன்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கப்பா. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்கிறீங்க வையன்? இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறப்பா. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணே ஆசைப்பட்டுட்டா. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் முடிவு வேணான்னு சொல்லக்கூடாது. நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போனோன்னே இந்த பக்கம் அவங்க அண்ணன் வந்துட்டு, பா எதுவும் யோசிக்காதீங்க, தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா, நம்ம எதுவும் மறுப்பு சொல்ல வேணாம்ப்பா. சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஒத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடுறாங்க. ஃபைனலி உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ ஜேகே தான் கல்யாண செலவு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டான். ஸோ உங்கள் வீட்லேயும் நிறைய சொல்லியிருப்பாங்க நாங்கள் பண்ணுறோன்ட்டு. ஆனால் ஜேகே வந்துட்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க நான் விருப்பப்படல, ஸோ மொத்த கல்யாண செலவு நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாகவே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறான். ஸோ சவுத் கொரியாவில் இப்படி ஒரு மேரேஜ் எங்கேயும் நடந்திருக்காது மாதிரி தான் அவனோட மேரேஜோட தீம் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எப்படி சொல்லணும்னா பீச் சைடு தான். ஸோ அவங்க வெட்டிங் நடக்க போகிற இடமே. ஸோ செம்ம அழகாக டெக்கரேஷன்ஸ். தென் கொரியாவில் இருக்க டாப் மோஸ்ட் பணக்காரங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு தான் வராங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸ், ஸோ எல்லாருமே தான். ஸோ ஒரு பெரிய சிஓட கல்யாணம் ஆச்சுல்ல, ஸோ அதனால தான். ஸோ மொத்த மீடியாவும் உங்கள் கல்யாணத்தை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஜேகே. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஸோ நீங்கள் வெளியே போனால் உங்ககிட்ட மைக் எடுத்துகிட்டு இன்டர்வியூ பண்ண வர்றது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மார்னிங் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க, அங்கே பார்த்தா 4 இன்டர்வியூஸ் வந்துட்டு அப்படியே வந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மேம் ஜேகே சார் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? நீங்கள் 2 பேரும் எப்போ மீட் பண்ணீங்க? நீங்கள் எப்போ டேட் பண்ணீங்க? அப்படின்னு ஏக்கத்துக்கு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே சார் இப்போ ஜேகே வந்துட்டு ஸ்டாப் த நான்சென்ஸ் அப்படின்றான். அவங்கண்ணா சார், என் ஒய்ஃப் கிட்ட இப்படி கொஷின்ஸ் கேட்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நான் உங்கள் எல்லாரையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், என் ஒய்ஃபோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. சார் அது என்ன சார், இப்படி தான் மற்றவங்களோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும் தானா அப்படின்னு சொல்கிறப்போ என்னங்க அப்படின்னு ஜேகே செம்ம காண்டாயிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் நான் ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு இல்லைங்க வேணாம் போலவாங்க, எல்லா இன்டர்வியூஸ் இப்படி தான் கேட்பாங்க கொஷின்ஸ், அதுக்காக உன்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? உங்கள் 3 பேர்த்தையும் தூக்கி நான் உள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடுத்த நிமிஷமே போலீஸ் கால் பண்ணி அவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். நீங்கண்ணா சங்கு எதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை, நான் முதல்ல ஆன்சர் பண்ணியிருப்பேன்ல எதனா சொல்லி. என்ன ஆன்சர் பண்ணியிருப்பா சொல்லு. பாரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் ஜேகே மொத்தமாக அழிச்சிருவான், சரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கண்ணா ஜேகே அண்ணா அதுக்காக அவங்கள உள்ள தூக்கி போடுறதெல்லாம் என்ன உள்ள தூக்கி போடுறதெல்லாம் என்கிட்ட மட்டும் கண்டு இருந்துச்சு, 3 பேரை ஷூட் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஜேகே சொன்னது உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. பட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிற? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் ஜேகேக்கு அது பிடிக்காது, மொத்தமாக அழிச்சிருவான் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். பட் நீங்கள் அதை ஓரளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல, ஏதோ பாசத்தில் சொல்கிறான்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. ஸோ ஃபைனலி அப்படி தான் அன்றைக்கி போயிருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆக போகிற டேவும் வந்துடுது. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற நாள். ஸோ ஒரு பெரிய பீச் வியூ தான். ஸோ மொத்த மீடியாவும் உங்களோட கல்யாணத்தை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, ஸோ லைவாக. ஸோ இப்போ பிரைடோட என்ட்ரின்னு சொல்லிட்டு அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே உங்களை கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வராரு. ஜேகே அங்கே நின்றுட்டு இருக்கான். ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே ஒரு பிரைட் பன்னி ஸ்மைலோட. ஸோ அங்கே இருக்கிறவங்க பெரிய பெரிய கொரியாலோட ரிச்சஸ்ட் பர்சன்ஸ், தென்
அதுக்கப்புறம் கேபாப் ஐடல்ஸ், ஆக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே உங்கள் வெட்டிங்கோட தீம் தென் உங்களே தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் பார்த்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம், ஜேகேக்கும் அந்த பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா ஆமாம், இந்த மாதிரி பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க எவ தான் ஓகே சொல்ல மாட்டா, அதான் ஓகே சொல்லியிருப்பா பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது உங்கள் அக்காவும் கேட்டிருப்பா. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டைப் இல்லைன்ட்டு உங்கள் அக்காவுக்கு தெரியும் தானா. ஸோ அவள் இது பெருசாக எடுத்துக்கல. ஆஃப்டர் இப்போ நீங்கள் இப்போ ஜேகே கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஜேகே அப்படி உங்களை பார்க்குறான். ஸோ உங்கள் அப்பா உங்களோட கையை எடுத்து ஜேகேவோட கைக்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, என் பொண்ணு உங்ககிட்ட கொடுக்கல, என்னோட பாதி உயிரை கொடுத்துருக்கேன், அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. இன்னொன்று, அவள் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தானா அவளை நீங்கள் கஷ்டப்படுத்திடாதீங்க. அவளை மறுபடியும் என்கிட்டே கொடுத்துருங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். மாமா, உங்கள் பொண்ணு எப்பவுமே எனக்கு மட்டும்தான். அவள் எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவளை என்றைக்கும் நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவன் சொன்ன நோக்கமே வேறு மாதிரி தான். ஆனால் அவர் பரவாயில்ல, கஷ்டம் கொடுத்தா கூட பொண்டாட்டியை தான் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்பில் நினச்சிக்கிறாரு. ஸோ ஃபைனலி இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் இப்போ கல்யாணம் ஆக போகுது. ஃபாதர் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு, ஜியான் ஜங்குக்காக நீங்கள் கிம் வாயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ ஜேகே ஒரு பிரைட் ஸ்மைலோட சம்மதம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஃபாதர் உங்ககிட்டயும் கிம் வாயனாகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். சரி, இப்போ 2 பேருமே உங்களோட ரிங்கை மாற்றிக்கோங்க. தென் இனிமேலேருந்து நீங்கள் கணவன் மனைவி ஆகிட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டத்துலையும் நீங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இருக்கணும், எப்பவும் பிரியக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே அந்த ஹோலி வாட்டர் இது பண்ணுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜேகே அப்படியே பிரைட் ஸ்மைலோட உங்களுக்கு அப்படியே ஒரு டைமண்ட் ரிங் போட்டு விடுறான். அதே மாதிரி நீங்களும் ஜேகேக்கு ஒரு டைமண்ட் ரிங் போட்டு விடுறீங்க. ஸோ உங்களோட கல்யாணம் இனிமே கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது. 2 பேருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவரை சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர் அப்படியே ஜேகே அப்படியே அந்த ஸ்டேஜில் உங்களை கூட்டிகிட்டு நடக்கிறான். ஸோ ஃபைனலாக எண்டிங் பாயிண்ட் வந்துட்டு அப்படியே உங்கள் கிட்ட க்ளோஸராக இழுத்து உங்களை பார்க்குறான். அப்படியே கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு, கொண்டாட்டி லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஜேகேவை அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ பின்னாடி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது, செம்ம அழகாக இருக்குது. ஸோ அதிலலாம் ஜியான் ஜங்குக் வித்ஸ் லீ கிம் வயன் சொல்லிட்டுலாம் வருது. ஸோ செம்ம அழகாக அந்த மொமெண்ட்டே போகுது. ஸோ ஆஃப்டர் உங்களுக்கும் ஜேகேக்கும் அப்படியே கல்யாணம் ஆகி முடியுது. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் அங்கேருந்து அப்படியே உங்கள் ரிசப்ஷனுக்கு வரீங்க. ஸோ அந்த ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ ஜேகேவை பொறுத்தவரையும் உங்கள் தாத்தா பாட்டி தான், உங்கள் தாத்தா மட்டும் தான் வந்திருப்பாரு. ஆனால் ஜேகே கிட்ட அவ்வளோ ஒரு பாசமாலாம் பேசல, ஜஸ்ட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கண்ணா, தாத்தா எங்கே போகிறீங்க? இங்கே இருங்க. ஆமாம், பாட்டிக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் பார்க்க வந்திருந்தப்ப பாட்டியை பார்க்க கூட முடியல, ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க நல்லா இருக்காங்கம்மா, நீ பத்திரமா இருந்துக்கணுமா? இல்லைம்மா, நல்லபடியா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. தாத்தா நீங்கள் இருங்க, சாப்பிட்டு போனால. இல்லைம்மா, பாட்டியை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போகணும் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. அப்போ ஜேகேனா, விடு வயன், எங்கள் தாத்தாக்கு அவரோட ஒய்ஃப் இல்லாமல் எப்பவும் இருக்கவே முடியாது, அதனால தான், சரியா? அண்ணா என்னங்க விடுன்றல்ல, பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறப்பா. இப்போ ஜான் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறான். கடைசியில் ஏமாத்திட்டடி என்ன? ஜான் சும்மா இருடா, என்னை ஏமாத்திட்டல ஐயோ அப்படின்னு சொல்கிறப்ப ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். என்னங்க நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க,
அவன் காலேஜ் டேஸ்லேருந்தே இவன் லவ் பண்ண பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். அதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா? பரவாயில்ல சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் ஒய்னை நல்லா பார்த்துக்கோங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவா, பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ இவன் பேசுறது சுத்தமாக பிடிக்கல ஜேகே ஓப்பனாவே. ஏய் என்ன பேசிட்டு இருக்கா? அவள் யாரு தெரியும்ல? ஜேகே குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் ஆக்க போறவ. அவளை போய் அவ இவன் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஷீ இஸ் மை வைஃப், ஓகே அப்படின்றான். நீங்கண்ணா ஜேகே? என்ன என்ன ஜேகே? எனக்கு பிடிக்காதுடி உன்கிட்ட இந்த மாதிரி இவன் பேசுறது. பாரு, இனிமேல் இவன் கூட நீ பேசக்கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்பா. ஜான் வந்துட்டு சார் அது முதல்ல வெளியே போ. அந்த மாதிரி மிடில் லோ கிளாஸ் பீப்புளெலாம் இங்கே வந்தாலே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறான். இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறா? இங்கே பாரு, என்ன உன் ஃப்ரெண்ட் அவ்வளோ முக்கியமாக உனக்கு? எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க, இங்கே நெல்லு. அண்ணா நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க? அவன் விளையாட்டுக்கு தானே அப்படி பேசுகிறான். என்ன விளையாட்டுக்கு பேசுறது? ஏன் முன்னாடி ஒன்று அவ இவன் சொல்கிறதா? என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இங்கே வந்திருக்கவங்களாம்? இங்கே பாரு, இனிமேலேருந்து நீ ஜியான் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் ஆக போகிறவ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெச்சூரிட்டியாக நடந்துக்கோ. ஏன்னா அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜேகே இந்த மாதிரி பேசினோன்னே. சொல்லு ஓகே தானே? ஓகே அப்படின்னு நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. இந்த பக்கம் சொல்லி ஓகேட்டா ஜான் கிட்ட போய் பேசு. நான் சாரி சார்ன்னு சொல்லு. நான் நைட்டு கால் பண்ணுறேன் அவனுக்கு. சரி பையன் இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் அவளும் அங்கேருந்து போயிருப்பா. இந்த பக்கம் நான் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க அந்த ரிசப்ஷனில். அப்போ உங்கள் அப்பா பார்த்துருப்பார் போல. அவர்கிட்ட வந்துட்டு ஐயன் என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, காலிலேருந்து நின்றுட்டுருக்கல்ல, அதான் கால் வலிக்குது. சரி உட்காருடா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரப்பா. ஜெக்க வந்துட்டு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபோட்டோ எடுத்துட்டு தானே இருக்காங்க, உட்கார்ற, எந்திரி. இல்லைங்க. எந்திரி வயன், எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்காதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்கண்ணா என்னங்க அப்பா இருக்காரு. என்ன இருந்தா என்ன? இங்கே பாருங்க அங்கிள், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். வயன் நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை நிற்க வைக்கிறான். உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் வேறு ஹீல்ஸ் வேறு போட்டிருப்பீங்களா, அதனால உங்கள் கால் வேறு ரொம்ப வலிக்குது. ஸோ ஒரு மாதிரி ஸ்டெபிளாக நிற்க முடியல, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஜேக்கேனா ஒழுங்கா நில்லுடி, ஏன்டி ஆடிக்கிட்டே இருக்கா? இல்லைங்க கால் வலிக்குது. என்ன வலிக்குது? ஒழுங்கா நிற்க முடியாது அவனால அப்படின்னு ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி சிடு சிடுன்னு நடந்துட்டு இருக்கான். பிகாஸ் ஜான் வந்து உங்களை ஹக் பண்ணி அவன் பேசினே இருப்பான்ல, அது அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் போல. அதான் அந்த கோபத்தால் உங்கள் மேலே காமிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள்னா ஒரு மாதிரி கடுப்பில் தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் ஓவர் ஆகி முடியுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை கூப்பிடுறா. ஐயன் வா சாப்பிட போகலாம். நீ எப்போ சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்பா. ஐயன் எங்கே போகிற? இல்லைங்க சாப்பிட்ட, நாங்கள் எப்பவுமே ஃபேமிலியாக தாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்ட சரி, இப்போ சாப்பிடணுமா என்ன? இப்போ நீ என் கூட தான் சாப்பிட்ணும். ஃபேமிலியாக ஒன்றா தாங்க உட்காந்து சாப்பிடுவோம். ஓ அப்படியா, சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கே தான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக வரான். ஸோ அங்கே ஃபுல்லாக பார்த்தா ஸோ நான்வெஜ் அண்ட் வெஜ் எல்லாம் கலந்துருக்கு. அவன் வந்துட்டு சைனீஸ் ஃபுட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவான். ஸோ ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வந்துட்டு ஜாப்பனீஸ் ஃபுட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அங்கே இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு மொத்த ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுங்க, ஃபுல்லாக சைனீஸ் எடுத்துகிட்டு வாங்க. என்னங்க நாங்கள் சைனீஸ் சாப்பிட மாட்டோம், ஜாப்பனீஸ் ஃபுட் சீ ஃபுட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். எனக்கு ஜாப்பனீஸ் பிடிக்காது, எனக்கு சைனீஸ் தான் பிடிக்கும். ஸோ எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குமாவா? அதான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மாப்பிள்ளை சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், சாப்பிட்லாமே அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் அப்பானா எந்திரிச்சிட்டு எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வேலை இருக்குது, சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள போய் நான் அனுப்பி விடணும் அப்படின்னு எந்திரிச்சு போகிறாரு. இந்த பக்கம் உங்கள் அண்ணனும் தான். அதுக்கப்புறம் உங்கள் அக்கா உங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் உங்கள் தாத்தா பாட்டி. என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாரு, அதான் சொன்னல, ஜாப்பனீஸ் ஃபுட் தான் சாப்பிடக்கூடாது, சைனீஸ் ஃபுட் தான் சாப்பிடணும். ஏன்னா வீட்டை இனிமேல் இதனை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத நூடுல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கான். ஸோ உங்களுக்கு
போர்க் நான் பிடிக்காது, அதெல்லாம் உங்களுக்கு வச்சுட்டு இருக்கான். இல்லைங்க, வேணாம், சாப்பிடு, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிக்காதான் பிளேட்ஸில் எடுத்து வச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு உங்கள் அக்காக்கே தெரியும். ஜெக்கி, அவளுக்கு போர்க்கு பிடிக்காது, இனிமேல் சாப்பிட்டோம். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களா சேஞ்ச் ஆக மாட்டாங்களா என்ன? வயன், இனிமேலேருந்து இதை நீ சமைக்க போகிற வீட்டில் எனக்காக ஏன்னா அப்படின்ட்டு அவன் இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆஃப்டர் அப்படியே நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்கீங்க பிடிக்காத மாதிரி. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் நான் ஜகு அழுங்க. வயன் வயன் என்னாச்சு உனக்கு? வயன் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வாமிட் எடுக்கிறதுக்கோ ரெஸ்ட் ரூம் போடுறீங்க. ஸோ இதே சைடு உங்கள் அப்பா பார்த்துருப்பார் போல. அவர் வந்துட்டு உங்கள் பின்னாடியே வராரு. ஸோ எங்கள் வாமிட் பண்ணிருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, வயன் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, மார்னிங்லேருந்து சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டல, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போய் சொல்லாத, நீ போர்க் சாப்பிட்டியா? அப்பா, உனக்கு போர்க் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்னு உனக்கு தெரியும் தானே, எதுக்கு அதை சாப்பிட்ற? இல்லைப்பா, அவரை சாப்பிட சொன்னார். அதான். என்ன சாப்பிட சொன்னார்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மேடையில் அவனை திட்டினதும், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணுறதும். என்ன வயன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஜேகேவான்னு எனக்கு தோணுது. எனக்கு பயமாக இருக்குமா? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட சொன்னார், அவ்வளோதான். நீங்கள் வேற எதுவும் யோசிக்காதீங்க, சரிங்களா? சரி. பயமாக இருக்குமா? எதனா மாத்திரை கித்திரை வாங்கிட்டு வருவா? இல்லைப்பா, எதை வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகே நின்றுட்டு இருப்பான் போலா. வயன், எந்த கர்ச்சீஃப்? இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல. ஏண்டா, உனக்கு போர்க் சாப்பிட்டு அலர்ஜி ஆகுமா? ஆமாங்க. என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை. அது சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டீங்க. அப்புறம் பிளேட்லேருந்து எடுத்து வச்சா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, அதான். உனக்கு எதுனா பிடிக்கலன்னா முன்னாடி என்கிட்ட சொல்லிடு. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதுல்ல உன்னை பற்றி, சரியா? சரிங்க அப்படின்னு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர் அப்படி தான் அந்த டே போயிருக்கோம். ஸோ இப்போ ஜேகேவும் நீங்களும் உங்களோட வீட்டுக்கு தான் வரீங்க. பிகாஸ் உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே காரில் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கான். ஏன்னா சீக்கிரமாக கிளம்பணும், ஃப்ளைட்டுக்கு வேறு போகணும். ஏன்னா நீங்கள் 2 பேருமே இப்போ வேறு ஒரு ஊருக்கு தான் போகிறீங்க. ஏன்னா ஜேகேக்கு இப்போ அங்கே தான் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் கையோட உங்களையும் அவன் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாண்ணா, பையன் அம்மா இங்கே பாரு, ரொம்ப தூரம் போகிற, எதுவும் பயப்படாதண்ணா. பரவாயில்லம்மா, எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் உங்கள் பொண்ணு, சரிங்களா? சரிடி. புருஷங்கிட்ட பிரச்சனைனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணண்ணா. சரிம்மா. இங்கே பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா இதில் செஞ்சு வச்சுருக்கேன். மறக்காமல் அங்கே போனோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுரு, கெட்டு போய்டுண்டி. வச்சு சாப்பிடு. சரிம்மா. அம்மா, எங்கே தம்பி? அவன் கதவை மூடிட்டு வெளியவே வரல. வீட்டை விட்டு போகிறல்ல, அதான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சும்மா பேச்சுக்கு சொல்வான், நீ கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் பாரு, சார் வெளியே கூட வரமாட்டேன்றாரு. அந்த அளவுக்கு கஷ்டம் போல். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வந்துடுறீங்க. ஸோ எல்லாருமே அங்கே தான் கேதர் ஆகியிருக்காங்க. ஆனால் எக்ஸப்ட் உங்கள் தம்பி மட்டும். ஸோ உங்கள் அக்கானா உங்களை அக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, வச்சுக்கோ. இங்கே பாரு பையன், எப்போவுமே அக்கா கால் பண்ணி பேசுன்னா. சரிக்கா. அப்புறம் அக்கா மாமா கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்து ரொம்ப நாள் இருக்கிறா. போக்கா மாமா வீட்டுக்கு. போகிறேன்டி, போகிறேன். உங்கள் மாமா வந்து கூப்பிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் போகிறேன். சரி சரி அண்ணா, போயிட்டு வரேன். அடுத்தது உன்னோட கல்யாணம் தானா? சரி வயன், நீ பத்திரமா போயிட்டு வா. என்ன முடிஞ்ச மாப்பிள்ளையை கூட்டிட்டீங்க வா, சரியா? சரிண்ணா. அப்பா, ஐயன் பத்திரமா இருங்கப்பா. நீயும் தாண்டா தெரியாத ஊருக்கு போகிற, எங்கே போனாலும் மாப்பிள்ளை கூடயே போன. சரிப்பா. நீங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, அடிக்கடி சண்டை போடாதீங்கப்பா, சரிங்களா? சரிடா, நான் போடலை, நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு உங்கள் அப்பா போகிற வீட்டில் கிஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி உங்கள் தாத்தாவும் உங்கள் பாட்டியும் தான். ஆஃப்டர் இப்போ உங்கள் தம்பிக்காக தான் வெயிட்டிங். உங்கள் அம்மாலாம் கத்துறாங்க, டே ஜோ
கீழே வாடா, அக்கா கிளம்ப போறாடா. அவனா, நான் தூங்கிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டே சொல்றான். டேய், நீ ஒன்றும் தூங்கல, தூங்குறவன் யாருன்னா தூங்கிட்டேன்னு சொல்வானா? இறங்கி வாடா. இல்லை, நான் வரமாட்டேன். டேய், இறங்கி வாடா, அவ கிளம்ப போற, அவருக்கு ஃப்ளைட்டு டைம் ஆகுது, மாமா வர வெளியே ஆரன் அடிச்சுட்டே இருக்காரு பாரு அப்படின்னு சொல்றப்ப ஜேகே அந்த மாதிரி தான் பண்ணிருக்கான். நான் வரல, கீழே வாடா அப்படின்னு சொல்றப்பா நீங்களே இப்போ மேலே போயிட்டு ஜோ ஜோ கதவை தர. நான் திறக்க மாட்டேன். திறடா. நான் திறக்க மாட்டேன். திறக்கிறியா இல்லையா? இரு, ஓப்பன் பண்றேன். என்ன சொல்லு? என்ன? என் பெரிய தம்பி இப்ப அழுகுறான். ஒன்றும் இல்லை, நீ போ. எங்க போ சொல்ற? உன் புருஷன் கூட போ. இப்ப எதுக்கு உனக்கு கல்யாணம்லாம்? நீ என் கூட தான் இருப்பேன் தானே சொன்னேன். இப்போ உனக்கு யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? நான் வேற ஏதோ நீ போனா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சத்தியமா கிடையாது தெரியுமா வாயன். இனிமே என் கூட யாரு சண்டை போடுவா சொல்லு? அட பாவி, நீ அதுக்குதான் வருத்தப்பட்டியா? அதுக்கு மட்டும் இல்லை, இனிமே உன்னோட டம்ப்ளிங்ஸ்லாம் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இனிமே ஷேர் பண்ண முடியாதுல்ல. அதான் அக்கா இருக்கால, அக்காவுக்கு தான் டம்ப்ளிங்ஸ் பிடிக்காது. உனக்கும் எனக்கும் மட்டும்தானே டம்ப்ளிங்ஸ் பிடிக்கும். ஆமாம், ஷேர் பண்ணி சாப்பிட முடியாது. உனக்கு தான் நிறைய கிடைக்கும்ல, இருந்தாலும் உன் கூட சாப்பிட்ற மாதிரி வருமா? அதுவும் அந்த லாஸ்ட் பைட்டு உன்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிடுவாள். அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா வாயன்? இப்போ அது எதுவுமே இருக்காதுல்ல. செம்ம மாமா கிட்ட சொல்லி என்னையும் உன் கூட கூட்டு போக சொல்லலாம். டேய், உனக்கு ஸ்கூல்ஸ் இருக்குடா, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அக்கா வீட்டுக்கு வந்துடு. ப்ராமிஸா? ப்ராமிஸா அக்கா கூட்டு போகிறா. நீ நல்ல மார்க் எடுனா? சரி வயன். வயன், இந்தா, இது என்னால் முடிஞ்ச கிஃப்ட். உனக்கும் மாமாக்காக நான் வாட்ச் வாங்கியிருந்தா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் மாமாட்ட கொடுக்க வேண்டியதானா? இல்லை இல்லை, இதை நீயே கொடு. அவங்க மச்சான் கொடுத்தான்னு சொல்லிட்டு, அதுவும் அவனோட குட்டி மச்சான்னு சொல்லிட்டு. சரி சரி, பத்திரமா இருண்ணா. லவ் யூ. அக்கா போயிட்டு வரேன். பாய் அப்படின்ட்டு அவன் தான் அங்கே இருக்கிறவங்களோட அதிகமாக அழுகுறது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டிலேயே நம்மளோட அண்ணன் தம்பிலாம் சொல்லுவாங்க, ஏனி கல்யாணம் ஆகி போனால் நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க மட்டும்தான் அதிகமாக அழுகிற ஆளாகவே இருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்கள் தம்பி மட்டும்தாங்க ஓன ஒப்பாரி வச்சிட்ருக்கான். உங்கள் பாட்டினா, டே ஆய முட்றா, ஆம்பளை பிள்ளை இப்படி அழுவலாமா, ஓன பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்கிறான், ஆய முட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி கத்திட்டு இருக்காங்க. அவளே கல்யாணம் ஆகி முகுந்த வீட்டுக்கு போகிறா, அழுதுட்ருக்கான் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்களும் சரிம்மா நான் கிளம்புறான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே காரில் ஏறுறீங்க. உங்கள் ஹோல் ஃபேமிலியும் அப்படியே உங்களுக்கு பாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் அவங்கக்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் தம்பி கொடுத்த அந்த வாட்சே பார்த்துட்டு செம்ம அழுகியாக வருது. ஜேகே அதை கண்டிருக்க மாட்டான். அவன் காரை செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிருக்கான். பிகாஸ் இன்னும் ½ அன் ஹவரில் ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ ஃபைனலி நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டீங்க. அங்கே பார்த்தா அவன் பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட லக்கேஜ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேண்ணா வாயின் சீக்கிரவா, போட் பாஸ் பண்ணோம். வரேங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஜேகே கூட நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி போட் பாஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டீங்க. ஸோ ஹேண்ட்பேக்கில் தான் அந்த வாட்சை வச்சுருப்பீங்க போல். அதுவே எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே கேட்குறான், என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு பிடுங்கி பார்க்குறான். வாட்சா? யார் கொடுத்தா? இல்லை, தம்பி உங்களுக்காக வாங்கியிருந்தான். அதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை கொடுக்க வேண்டியது தானே? இல்லை, உங்களுக்கு பிடிக்குமான்னு எதுவும் தெரியல, அதான். ஏன் ஒரு மாதிரி ஆகுறா? ஏன் மண்டபத்தில் அந்த மாதிரி நடந்துட்டு உனக்கு கோவம் வந்துருச்சா? புரியல. ரிசப்ஷன்லாம் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்ல, அது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானா. நான் இன்னும் எல்லாருக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து தானே ஆகணும். ஏன்னா அது நம்மளோட கல்யாணம்ல. புரிஞ்சா சரி. அண்ட் தென் உன்னை திட்டிருந்தா சாரி அண்ணா. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சரி, நம்ம அங்கே போகிறோம். அங்கே மெய்டு இதுவரையும் கிடைக்கல, அது வரையும் நீ தான் குக் பண்ணோம். உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா. அது சொல்லு, உனக்கு ஓகேவா? எனக்கு குக்கிங் அவ்வளோவா தெரியாது,
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஆ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அவங்களுக்கும் ஜேகேக்கும் ஃப்ளைட் ஜர்னி போயிருக்கோம். இப்போ 2 பேருமே இப்போ வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ உங்களோட நீங்கள் இருக்க போகிற வீடு தான். ஸோ அதை பார்த்தா என்னமோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ரிசர்வ்டு ஏரியாவாக இருக்குது. நீங்கண்ணா என்னங்க நம்ம இங்கே தான் இருக்க போகிறோமா? ஆமாம், இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு 1 இயரில் இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் வரப்போகுது. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓ சரிங்க. எனக்கு ஃபுல்லாகவே வந்து சைட் டியூட்டி தான். அதனால தான் பக்கத்துலேயே வாங்கியிருந்த வீடு. நல்லா தானே இருக்கு காட்டுக்குள்ளே. எந்த ஒரு மனுஷனோட சவுண்டும் இல்லாமல் நீயும் நானும் மட்டும்தான் இங்கே இருக்க போகிறோம். ஏன்னா ஆ இல்லை, அக்கம் பக்கத்துலேயே அண்ணா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் போய் என்ன பண்ண போகிறா? இல்லை, அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம். வயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? எனக்கு வீட்டில் நிறைய பேர் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஆ சுத்தமாக பிடிக்காது வயன். நசன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ப்ரைவசியே இருக்காது. ஐ டோன்ட் லைக் இட் வயன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஆ புரியுதுங்க. அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜேகே அப்படியே உள்ளே போகிறான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. உள்ளவா வயன், இதுதான் அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹேண்டை காமிக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. வீடு பார்க்க அப்படியே பிரம்மாண்டமாக பேலஸ் மாதிரி இருக்கு. நிம்மதி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. வீடு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கேன்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகே, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? ஆ ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்க போகிறோமா? ஆமாம், நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்க போகிறோம். ஏன் பிடிக்கலையா? இல்லைங்க, எதுக்கு நம்ம 2 பேருக்கு இவ்வளோ பெரிய வீடு? இங்கே பாரு, நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் சிஇஓ, ஜேகே குரூப்போட சிஇஓ. ஜேகே குரூப்போட சிஇஓ இந்த மாதிரி பெரிய பேலஸில் தானே இருப்பான். என்ன இங்கே பாரு, குயின்லாம் மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்க? பேலஸில் தான் இருப்பாங்க. ஆமாம், அப்போ நீ என் குயின் தாண்டா. நீ பேலஸில் தானே இருக்கணும். அதுக்காக தான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா குயின்? ம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடை அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. செம்ம லக்ஸரியாக இருக்கு. தென் பாலிஷ்டாக இருக்கு. ஸோ கண்ணாடி மாதிரியே இருக்கு. வீடோட டைல்ஸ்லாம் அழகாக இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே மேலே ஏறி போய் ரூமெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா தானே. அப்படியே அந்த மவுண்டெயின்ஸோட வியூ, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் வியூஸ் அந்த மாதிரி இருக்கு. பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க போல வீட்டா. நீங்கள் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க பால்கனி நின்றுட்டு. இப்போ ஜேகே அப்படியே வந்து உங்கள் பேக்குக்கு பண்ணிக்கிறான். நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவும் நீங்களும் அப்படியே க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு வீடு? ம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் என்னங்க? என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? நீங்கள் என்ன உங்கள் குயின்னு சொன்னீங்களா? அதுக்கு தான். நீ என் குயின் தான். என்ன நான் எதுக்கு உன்னை தேவையில்லாம குயின்னு சொல்ல போகிறேன்? நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்வேன். ம் தெரியும். என்ன தெரியும் உன்னை பற்றி? உங்களுக்கு அதிகமாக கோவம் வரும்னு தெரியும். அப்புறம் கோவம் வந்தால் நிறையா பேசுவீங்கன்னு தெரியும். அதே மாதிரி அதிகமாக காதலிக்கவும் தெரியும். அவ்வளோதான் தெரியுமா? அப்புறம் வேற என்ன இருக்கு? அதிகமாக கசமுசா பண்ணவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணி அவங்க லிப்பை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? இல்லையா வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளவே வரலாமா? வெளியே நல்லா தான் இருக்கும். இந்த வியூவில் இந்த மாதிரி நம்ம 2 பேர் கசமுசா பண்ணுறது இல்லை உள்ள தான் பண்ணணும். இல்லை வெளியவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்க கோட்டை அவுக்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பெட் இருக்குல்ல, ஸோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த பால்கனி கிட்ட போடுறான். ஸோ நீங்களா என்னங்க என்ன பண்ணுறீங்க? வாங்க உள்ளே போகலாம். இல்லை, எனக்கு இந்த மாதிரி அவுட்டர் ஸ்பேஸில் உங்க கூட பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்டர்வா ஜேகே அப்படியே உங்களை பெட்டில் புஷ் பண்ணி விடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் போய் விழுவுறீங்க. ஜேகே அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு
அப்படியே உங்க கிட்ட வரான். நீங்க அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கட்டத்துல ஜேகே அப்படியே உங்க லாக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஐஸ பார்க்குறான். அயன், என்ன பின்னாடி போய்கிட்டே இருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லைங்க, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அப்ப சரி, உன் கண்ணை நான் கட்டிடவா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் அப்படியே ஐஸா அவனோட டைய வச்சு உங்க கண்ணை கட்ட வரான். இல்லைங்க, உனக்கு தான் வெக்கமா இருக்குன்றல, கொஞ்ச நேரம் அதை கட்டிக்கோ. ஆஃப்டர் அதுக்கப்புறம் நானே ரிமூவ் பண்ணிடுவேன். என்ன? ஆ சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர் ஜேகே அப்படியே உங்கள் ஐஸா அவன் டைய வச்சு கட்டிடுறான். ஸோ இப்போ ஜேகேனா அப்படியே உங்களை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸ் போடுறப்பலாம் என்னங்க? என்னடி? இல்லை அது அப்படின்னு ஒரு மாதிரி தயங்குறீங்க. ஆனால் ஜேகே பிடிச்சிருக்கா நான் இந்த மாதிரி டச் பண்ணுறது? ம் பிடிச்சிருக்கு. இப்போ தினமும் இந்த மாதிரி பண்ணலாமா? ஆ தினமும் இந்த மாதிரி பால்கனியில் 2 பேர் பண்ணலாமாடி? ம் ஏன் பால்கனியில் பண்ணணும்? பிகாஸ் ஐ லைக் தட் வியூ. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த வியூவில் கூட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சாரி. எதுக்கு? இல்லை, ரிசப்ஷனில் அந்த மாதிரி உங்ககிட்ட அதான் சாரி கேட்டுட்டீங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும்? இன்னொன்று, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் சாரி தேங்க்ஸ் சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? பிகாஸ் நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்று தானே. நமக்குள்ளே எதுக்கு நம்ம சாரி தேங்க்ஸ் சொல்ல போகிறோம்? அப்படியா? நமக்குள்ளே ஒன்றுனா அப்போ நமக்குள்ளே வரணும் தானே. அதான் வந்துட்டீங்களே. லவ்வால் இல்லை, ஃபிசிக்கலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க ப்ரைவேட் பார்ட் கிட்டே வைக்கிறான். நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜாங்கோ நீங்கள் வலிக்குதா? பட் ஐ லைக் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அது அப்படின்ட்டு அவன் ஃபிங்கரை விட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஃபோன் பண்ணுறீங்க, நிலையறீங்க, சிக்கிக்கு ஒரு மாதிரியே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஃபிங்கரை விட்டவா 2 3 விட ஆரம்பிக்கிறான். சிக்கி கையில் அடிக்கிறீங்க, பட் அவனா அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கான். ஸோ உங்களை பிடிச்சி எடுத்து அப்படியே வாயிலாக கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃபிங்கரிங் பண்ணிக்கிட்டே உங்க கூட அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படின்னு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் சுத்தமாக முடியல. ஸோ எனக்கு போதும், சூட முடியல, விடுங்க அப்படின்றீங்க. ஆனால் சிக்கேனா உங்களை விட்டுற மாதிரியே இல்லை. உங்களுக்கு பிடிச்சி கிஸ் பண்ணுறது, உங்களை பின்னாடி திருப்பி போட்டு கிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபைனலி அவன் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அவன் ப்ரைவேட் பார்க் கிட்ட வச்சு அதை டச் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கிறான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஓகே பையன், நான் அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறேன். பெயினாக தான் இருக்கும், இது மட்டும் என்னை மன்னிச்சிடுண்ணா அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்றான். சிக்கி 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 என்ன பண்ணுற சிக்கி அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிக்கேனா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு முடிகிற அளவுக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கான். செம்மையாக உள்ள போகுது. ஆ ஆ ஆ சிக்கி 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 போதும், சிக்கி வெளியிடுங்க, சிக்கி வலிக்குது சிக்கி. ஐம் சாரி வயன், நான் வெளியே எடுக்க முடியாதுடி, பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான். ஆஃப்டர் சுத்தமாக முடியல, அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் போறீங்க. ஆனால் ஜேகே வயன் வயன் நீங்கள் பாருடி, என்ன பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிக்கிட்டே கூட கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஆஃப்டர்வர்ட்ஸ்
இப்போ ஜேகே உங்கள மிளிக்க வச்சிருப்பான் போல. ஸோ நீங்க அப்படியே ஜேகேவோட மேல தான் படுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஆரா இது பண்ணிக்கிட்டே. என்ன ஜங்கு? நான் தான் போதும் போதும்டலாம். அப்புறம் என்ன? பாரு வயன். அந்த ப்ராசஸ் அப்போ நீ என்ன பேசினாலும் என் காதுல விழுகாது. ஓகேவா? அதுக்காக எப்படியா? சுத்தமா முடியல தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? எனக்கும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தானா? ஏன்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கக்கூடாதா என்ன? இல்லை ஜேகே, நீங்கள் என்னோட ஏஜில் கொஞ்சம் பெரியவராக இருக்கீங்களா? புரியல. என்னோட ஏஜ் அதிகமாக இருக்கா? உங்களுக்கு 32 ஆகுது, எனக்கு 20 ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். என்னை பார்த்தா நான் அந்த மாதிரி தெரியுதா? ஆ, இல்லடி, என்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா? எல்லாரும் கூட பண்ணுற மாதிரி. சின்ன எப்படி நினச்சிட்டு இருக்கா? சிக்கன் அப்படின்ட்டா. ஐயோ சிக்கன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன். என்னடி சின்ன விளையாட்டுக்கு சொல்கிறது? இதே மாதிரி நான் உன்ட்ட கேட்டிருந்தேன் என்னடி பண்ணியிருப்பா? ஆச்சா பச்சன் கதிக்க மாட்டா. சின்ன சங்குக்கு என்னை பற்றி இப்படி பேசிட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல அப்படின்னு சொல்கிற. சேண்டி, ஒன்றுக்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் கோவப்படுறீங்க, அதே ஒரு பையன்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் நாங்கள் இழிச்சுக்கிட்டு என்ன அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லணுமா? இது சங்குக்கு அது தெரியாம என்னடி தெரியாம கேட்குற? தள்ளிப்பொடி அப்படின்னு சேக்கி உங்களை பிடிச்சி தள்ளி விடுறான். எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாமா அசிங்கமாக கேள்வி கேட்டாலே பிடிக்காது. என்ன கேள்வி இது? பர்ஜினா இருக்கியா இல்லையான்ட்டு வைக்கமா இல்லை? கொட்டின புருஷன்கிட்ட போய் கேட்குற கேள்வி அடி இது? இல்லை, நான் விளையாட்டுக்கு. என்ன விளையாட்டு கேட்குறா? என்னடி விளையாட்டு கேட்குறா அப்படின்னு சேக்கி ஒரு மாதிரி ஆத்திரமாகறான். போ பேசாம போ. ஆனால் எனக்கு என்ன உனக்கு நல்லா தானே இருக்கா? என் கூட படுக்க தானே பண்ண, வேற எதுவும் பண்ணல. ஓ, எனக்கு பசிக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே உள்ளே போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம்னா நீங்கண்ணா இப்படி ஒரு மாதிரி சோகமாயிட்டு கீழே வரீங்க. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவர் இந்த அளவுக்கு கோவப்படுறாரு. ஒரு வேளை தப்பாக கேட்டேன்னா? விளையாட்டுக்கு தானே கேட்டேன். இல்லை நீ அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி பேசுகிறாரு. கனவுலே அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க போல, நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஆ சொல்லுமா, என்ன வைன் பண்ணுறக்கா? இல்லைம்மா, இப்போ தான் குக் பண்ண போகிறேன். ஓ சரி சரி. உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமாம்மா? ஆமாம்மா, என்ன செய்கிறதுனே தெரியல. எதனா ஈஸியான டிஷ்ஷாக இருந்தால் சொல்லலாம். அப்போ சரி, அம்மா சொல்கிற டிஷ்ஷை பண்ணுறியா? அம்மா உனக்கு கிம்ச்சி கொடுத்து விட்டுருக்க தானே? ம் ஆமாம், கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிடு என்ன, அப்புறம் ஆம்லேட் போட்டுரு. அம்மா அண்ணா அதுதான் ஈஸியாக இருக்கும் வயன், சரியா? ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஃபோனை வைக்கிறீங்க. ஆஃப்டர் அப்படியே ரைஸ் குக்கரில் ரைஸை வச்சுட்டு ஸோ கிம்ச்சி எடுத்து அப்படியே லைட்டாக சூடு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பிகாஸ் அது ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கும்ல, அதனால தான். ஆஃப்டர் முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக அதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேனா ஷவர் பண்ணிவிட்டு என்ன பார்த்து வேர்ஜினா கேட்குறா? நான் வேர்ஜின். என்ன வேர்ஜின் தான். அவன் எப்படி என்ன பார்த்து வேர்ஜின் கேட்கலாம்? அறிவில்லாதவ. அதுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்குறது? அவளுக்கு தான் ஃபுட்டு செய்ய தெரியாது. பேசாமல் அது மூலமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? எப்படி கொடுக்குறது? அவளுக்கு தான் ஸ்பைசியாக சாப்பிட்டா பிடிக்காது, அது சூடாக சாப்பிட்டா சுத்தமாக அவளுக்கு பிடிக்காதுல்ல. அதுதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட். என்ன ஜேகே? அதுதான் அவளுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி குளிச்சுட்ருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே வெளியே வரான். ஸோ வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு இப்போ கீழே வரான். பார்த்தா நீங்கள் ஃபுட்டெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க போல், எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜேகே கரெக்டாக கீழே வருவோம். என்னங்க, நான் எல்லாமே சமைச்சிட்டேன், வாங்க சாப்பிட்லாம். ம் வரேன். என்னோடுங்க, ரொம்ப சாரி நான் இந்த மாதிரி கேட்டதுக்கு. இட்ஸ் ஓகே, பட் நான் மன்னிக்க மாட்டேன். என்ன? இல்லை, தப்பாக பண்ணியிருக்கல, தப்பாக பேசியிருக்கேன்னா, ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் நான் விளையாட்டுக்கு சரி ஓகே, என்ன பனிஷ்மெண்ட் தர போகிறீங்க? கிஸ் பண்ணணுமா, ஹக் பண்ணணுமா அப்படின்னு கிட்ட வரீங்க. இல்லை இல்லை, நீ உட்காரு. ஆ புரியல. உட்காருண்ணா. ஆமாம், என்ன பண்ணியிருக்கா? கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கா. மை ஃபேவரட். எனக்கு எப்படி தெரியும்?
எனக்கு இது பிடிக்கும்ட்டு. அது சும்மா ஒரு கேஸ் தான். ஐஸ். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்றியா? ஏங்க நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். என்ன? என்னங்க சாப்பிட்டு வாயேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக வைக்கிறான். இல்லைங்க போதுங்க, பரவாயில்ல, நிறையா சாப்பிட்லாம்ல, சாப்பிடு. இரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு. காரம் கம்மியாக இருக்கேவான், சூடும் கம்மியாக இருக்கு. சரி ஓகே, காரம் மட்டும் நம்ம அதிகமாக போடுவோம். என்னங்க இது ஏற்கனவே காரமானது தான், இதுக்கப்புறம் காரம் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். வேணாங்க. ஏன் வேணாம்? ஏன்டி வேணாம்? காரமாக சாப்பிட்றே எனக்காக. சேக்கே என்ன சேக்கே? ஜேகேக்காக பண்ண மாட்டியா? ஜேகேக்காக பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஃப்டர் ஜங்குக்குள்ளே போயிட்டு ஸோ என்ன சொல்கிறதுனா, பெப்பர் பவுடர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கொட்டுறான். நீங்கண்ணா என்னங்க சாப்பிடு. இல்லை சாப்பிட்றீ? இல்லை என்ன ஊட்டி விடணுமா? சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து ஊட்ட விடுறான். இல்லை இல்லை வேணாம், இந்தா சாப்பிடு, இதை சாப்பிடு. யாரை பார்த்துட்டு போஜனா கேட்குறா? யாரை பார்த்துட்டு போஜனா கேட்குறா? இல்லை நான் கேட்ட தப்பு தான், விடுங்க. எரியுது. என்னடி எரியுதாடி? எரியுதா? எனக்கும் எரியுதுடி. நீ கேட்டியே என்னை பார்த்து போஜனான்ட்டு, எனக்கு எரியுதுடி, எனக்கு எரியுது. என்னங்க வலிக்குதுங்க, எரியுதுங்க, வேணாங்க வேணாங்க. என்னடி என்னடி வேணாம்? சாப்பிட்ற இது மொத்த ஃபுட்டும் நீ தான் சாப்பிட்ற. நீ மட்டும் சாப்பிட்டாம எந்திரிச்ச நடக்கிற கதையை வேறையா இருக்கும். இல்லை வேணாம். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க என்கிட்ட? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னா? அதான் சொன்னல, என்கிட்ட பர்ஃபெக்டான கொஷின்ஸை கேட்டால் உங்ககிட்ட பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். என்கிட்ட ஏடா கூடமான கொஷின்ஸ் கேட்டால் என்கிட்ட வந்து கிடைக்கிறது ஏடா கூடமான பதிலாக தான் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் இப்போ பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டே நானும் பர்ஃபெக்டாக நடந்துப்பேன். நீ ஏடா கூடமா சுத்தனமாக நடந்துக்கிட்டா நான் சைக்கோத்தனமாக நடந்துப்பேன். புரிஞ்சுதா? ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்கள் நல்லவர் தானே? நான் நல்லவன் தாண்டி. யார் சொன்னா நான் கெட்டவன்ட்டு? நல்லவன் தான். ஆனால் என்ன, என்னோட ஹீகோவை டச் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டா, இல்லை ஹீகோவை டச் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா, எனக்கு பிடிக்காத செஞ்சா, இந்த உலகத்தில் என்ன மாதிரி மோசமானவனை எங்கேயும் பார்க்க மாட்டேன். ஏன்னா புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடி? புரிஞ்சுது. சாப்பிடு. இல்லை வேணாம். சாப்பிடுவாயன், சாப்பிடு. இல்லை வேணாம். ஓ காரமா இருக்கா? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ்ல ஹாட் வாட்டர் ஊட்டுதான். நீங்கண்ணா என்ன பண்றீங்க? தண்ணி குடி, காரமா இருக்குல்ல. இல்லை வேணாம், ஹாட் வாட்டர் வேணாம். குடி வாயன், குடி. இல்லை வேணாம் வேணாங்க. குடிடி, குடி. இல்லை குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்றப்பா ஹாட் வாட்டர் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறான். நீங்க நான் பொறுமையாக குடிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஃபுல்லாக ஊற்றி விட்டுறான். ஐயோ வலிக்குது அப்படியே சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் கியூப்ஸ்லாம் எடுத்து அப்படியே வைக்கிறீங்க, தண்ணியில் போட்டு குடிக்கிறீங்க. கரமாக இருக்கு. அம்மா அம்மா. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், இங்கே வந்து ஐஸ் கியூப் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ ஜெக்கோட பனிஷ்மெண்ட்டை நீ மதிக்கல தானே? யா வையன், என் பனிஷ்மெண்ட்டை யாருன்னா இப்படி பண்ணா எனக்கு சுத்தமாக பிடிக்க தெரியுமா? ஐயோ உனக்கு சின்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாமா இல்லை பெருசாக கொடுக்கலாமா? ஓகே, உன்னை அந்த டார்க் ரூமில் அடைச்சி வைக்க வேண்டியதான். இல்லை எனக்கு டார்க்னா பயம். வேணாம் ஜெக்கி, ஜெக்கி வேணாம் ஜெக்கி. என்ன வேணாம்? வா 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 போலாம். ஜெக்கி ஜெக்கி என்ன பண்ணுற? ஜெக்கி ஜெக்கி விட்டு ஜெக்கி. என்னடி என்ன வேணாம்? என் பனிஷ்மெண்ட்டை தடுத்துட்டு எங்கே வந்துட்டு ஐஸ் வாட்டர் குடிக்கிற, அப்போ எனக்கு என்னடி மதிப்பு? மயிறு சொல்லுடி, எனக்கு என்னடி மதிப்பு? நான் பண்ணது தப்பதான் ஜெயிக்கு, என்னை விட்டுரு ஜெயிக்கு.
ஜேகே வேணாம் ஜேகே. என்னடி வேணாம்? என்ன வேணாம்? அது என்னது விட்றவா? ஐயன் இது ஒன் வே தான். நீ நினச்சாலும் திரும்பி போக முடியாது. ஏன்னா வந்த பாதை உனக்கு தெரியாது. சரியா? உள்ளவா ஜேகே வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி கெஞ்சிரிக்கான். ஆனால் ஜேகே நான் இல்லை ரூம்குள்ளே தள்ளி விட்டுறான். நீங்கள் ஜேகே 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 கதவு தர ஜேகே 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 எனக்கு பயமாக இருக்குது ஜேகே 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 அப்படி நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகேண்ணா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு நைட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்க போகிறேன். மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணுற பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். ஆனால் நீங்கள் நான் கதவை அடைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போட்டுறேன். ஸோ அதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் போடலாம் தான் நினச்சேன், பட் அது கொஞ்சம் லாங் டியூரேஷனாக போயிடுச்சு. அதனால தான். ஸோ ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம். பாய் 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 பாய். இதை இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதோட ஹாப்பி எண்டிங் ஒன் ஷாட் தான். ஸோ ஒரி பண்ண இருக்காதீங்க. ஓகே, பாய் பாய் பாய்.